Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போவுமே விஜய்க்கு இன்னும் சிலர் வக்காலத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. அவரை இப்போதான் அரசியலே பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இன்னும் நிறைய பழகணும், பயிற்சி பெறணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இது இனிமேல் இதெல்லாம் வச்சு கற்றுப்பாரு அப்படின்ற இந்த கற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. என்ன ஒரு 400 பேர் செத்தா கற்றுக்க வரேன், 4000 பேர் அதுக்கப்புறம் செத்தா கற்றுப்பாரேன். மதுரையில் 2 பேர் இறந்த போதே கற்றுக்காத ஒருத்தன் எப்படி 41 பேர் இறந்தபோது கற்றுக்காத ஒருத்தன் இப்பயும் இப்படி தான் வீடியோ போடுற ஒருத்தன் நாளைக்கு வந்து 1000 பேர் செத்தா கற்றுப்பான்றது எப்படி நம்புவீங்க? ஆயிரக்கணக்கான எனது தொண்டர்கள் 7 மணி நேரம் காக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வெயிட் பண்ண வைப்பார். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயிட் பண்ண வைக்கிற. ஓகே டேய், நான் வரது 7 மணி நேரம் ஆகுது, உடனடியாக 10,000 தண்ணி பாட்டில் வாங்கி எல்லாத்துக்கு கொடுங்கடா, உடனடியாக டீ பிஸ்கெட் கொடுங்கடா. ஏதாவது போச்சா? இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சா? இல்லை. அப்போ ஒரு மனுஷன் என்ன யோசிச்சிருப்பாரு? 7 மணி நேரம் நீங்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருப்பீங்களாங்க? நான் விஜய் முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போக வேண்டியது. காஞ்சிபுரத்துக்கு போகாமல் 3 நாளைக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்துருச்சு, எடப்பாடி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாருன்னு கரூரை சூஸ் பண்ணிருக்கீங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்து 3 நாளைக்கு கழிச்சு ஷூட்டிங் வேணா வருவியா நீ? உனக்கு வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கே 3 நாளாக இருக்கு. 10,000 காவல்துறையினர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மொபிலைஸ் பண்ணி உனக்கு இடம் சூஸ் பண்ணி பேரிகேடை போட்டு பவர் எல்லா செட்டப்பையும் ஒழுங்கா பார்த்து ரோடெல்லாம் வந்து அந்த டைம்ல வேற யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு நீ 3 நாள் தான் டைம் தருவ. 1 நாள் தான் கடைசியா லொகேஷன் ஃபைனல் பண்றதுக்கு டைம் தருவ. வந்துட்டு காவல்துறை மேல பழிய போடுங்க. அப்ப நீங்க அந்த 41 உயிர் போனதுக்கு நீதி கேட்காம இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 41 உயிருக்கு நீதி கேட்க தான் நாங்க கோர்ட் போயிருக்கணும். அதுக்கெல்லாம் போல ராஜா, நீ கோர்ட்ல அஃபிடவிட் எடுத்து படிச்சு பாரு. தங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அங்க இந்த 41 உயிர்களுக்கும் 41 பேர் வந்தாங்க இல்லையா, அவர்களுக்கும் தாவேக்காக்கும் தொடர்பு இல்லை, அவர்கள் பொதுமக்கள், அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு. நான் இருந்த ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 நாள் எங்கே இருந்த? பத்திரிக்கையாளர் வரலாமா? வீட்டில் தான் இருக்கீங்களா? பத்திரிக்கையாளர்லாம் வரோமா? சந்திப்பீங்களா? சார் நீங்கள் குற்றம் சுமத்தின செந்தில் பாலாஜி பிரஸை சந்திச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு பாருங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் தான் இருக்கல கேவலம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹேமமாலினியோட குழு அமைச்சு அவங்க வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுடைய கட்சியை. தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பேசும் இந்த பத்திரிகையாளர்கள், நிபுணர்கள், பொருளியல் நிபுணர்கள், ஆடிட்டர்கள் எல்லாருமே விஜய் இதை பயன்படுத்தி கொண்டு, எங்க யாராவது பயன்படுத்தி கொண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்களாங்க? முதல்ல கத்தியில குத்திட்டாங்க அப்படின்னு வதந்தியை பரப்பான். மூச்சு திணறி மயங்க விழுந்தாங்க, தண்ணியெல்லாம் மயங்க விழுந்தாங்கன்றதுக்கு ரசிகர்கள் அங்கே இருக்கிற தொண்டர்கள் எடுத்த வீடியோ ஒரு 200 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விதவிதமாக வகை வகையாக அந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிள்லேருந்து மரத்து மேலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. கத்தியில் குத்துனான்னு ஒரு வீடியோ காட்டு. ஊசி போட்டு ஏங்க இவனுங்க எவ்வளோ மட்டமாக இருக்கானுங்கண்ணா. வணக்கம் மாத்தூர் சத்யா அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கேன். இப்போது கரூரில் நடந்த ஒரு பெருந்துயரம், இந்த பெருந்துயரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவர் எதுவுமே பேசலை, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை, நேரடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமும் இன்னமும் அவர் மேலே விமர்சனம் எழுந்துட்டுருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா 4 நாட்களாக பொதுச் செயலாளரை காணோம். இணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு மேலாண்மை செயலாளர், இந்த மாதிரி ராஜ்மோகனை காணோம். இந்த நாட்டை காப்பாற்றுறேன், 2ஆம் சத்தியாகிரகத்தை தொடங்க போகிறேன்னு வேலையை விட்டுட்டு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார், அவரை காணோம். புசியானதை காணோம். லோயலாமணி நல்லா ஆடிப்பாடி உங்களுக்குலாம் வந்து விளக்கியிருப்பார் தாவேக்காவோட கொள்கையை, அவரை காணோம். டிபேட்லலாம் எங்களை பேசவே விடாமல் ஏறி அடித்து பேசுவார் ரமேஷ்னு ஒரு தம்பி, அவரை காணோம். யாரையுமே காணோம். கட்சி அப்படிங்கிறதே காணாமல் போய் ஏதாவது ஒரு கட்சி பார்த்துருக்கீங்களா? அதாவது மாமா விபத்து நடந்தது 92ன்னு நினைக்கிறேன். மாமா விபத்து, ஜெயலலிதா அவர்கள் அங்கே வந்து குளிக்க போனும்போது அந்த ஸ்டாம்பீடில் 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க, 75 பேர் வந்து படுகாயம் அடைந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அதிமுகவின் முன்னணி தலைவர்களாக இருந்த ஆரம் வீரப்பனோ, நெடுஞ்செழியனோ, பொன்னையனோ ஓடி ஒளிஞ்சாங்களே. எப்படி பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்கல்ல? கட்சின்னு ஒன்று ரன் ஆகிட்டு இருந்ததுல்ல, 4 நாளாக கட்சின்னு ஒன்று ரன் ஆகுதா? ரன் ஆகலையா? நீ கட்சி அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லாமல் நீ மதன் கௌரியா வீடியோ போடுறதுக்கு? கட்சி தானே நடத்துறீங்க. நீங்கள் இரங்கல் கூட்டம் நடத்தலாம் பரவாயில்லைங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைவில் ஒரு கேண்டில் மார்ச்
சென்னையில் நடத்த வேண்டியதுன்னு புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு கேண்டில் மார்ச் நடத்துறதுக்கு என்ன? சரி, திமுக சதி பண்ணிடுச்சுங்க, இந்நேரத்துக்கு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கட்சி சார்பாக பண்ணியிருக்கோமா பண்ணிடக்கூடாது? நான் என்ன கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் கட்சி உறுப்பினர்களை, தலைவர்களை இல்லை உறுப்பினர்களை, ஒரு உறுப்பினரை இந்து முன்னணிக்காரங்க திண்டுக்கல்ல வச்சு அடிச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய போராட்டம் திண்டுக்கல்ல ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த இந்து முன்னணிக்காரங்க அடுத்த நாள் ஓட விரட்டுற அளவுக்கு சிபிஎம்காரங்க போராட்டம் பண்ணாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு பெரிய போராட்டம், பெரிய சம்பவம் கிடையாது. ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளோ சின்ன தங்களோட தொண்டர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கும்போதே அவ்வளோ பெரிய எதிர்வினை ஆட்டும் போது 41 பேர் உங்களுக்காக உயிரிழந்திருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய எதிர்வினைகளை ஆற்றிருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய துயரத்தை வெளிப்படுத்திருக்க வேண்டும். நேற்று அந்த சம்பவத்துக்கு எந்த விதத்திலையும் பொறுப்பெடுத்துக்கல விஜய். நான் என்ன கேட்குறேன், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எப்பயுமே வேலுநாச்சியார் படத்தை வச்சு மாலை போடுவீங்க, முத்துராமலிங்க தேவர் படத்தை வச்சு மாலை போடுவீங்க. இந்த 41 பேர் படத்தை வச்சு மாலை போடுறதுக்கு என்ன கேடு? கரெக்டாக ஏன் பண்ணல அப்படின்னா, இவங்க நீதிமன்றத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சியில் இதுங்களாம் மனுஷங்களான்னு கேட்பீங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் லாயர் பேசுகிறாரு, ஏங்க நீங்கள் இரங்கல் தெரிவிக்கலன்னு கேட்குறதுக்கு, இந்த 41 பேர் தான் செத்து போனாங்க, எங்களுக்கு எப்படி தெரியும், யார் எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தாங்க? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். உங்களை நம்பி இறந்தவங்கள எங்களுக்கு யார் கட்சிக்காரங்க, யார் பொதுமக்கள், யார் எங்கள் கூட்டத்தில் இறந்தாங்கன்னே தெரியாது அப்படின்னு பேசுகிறாரு அவர். ஒரு கட்சி சார்பாக ஒரு மனு தாக்கல் செய்யுது, திமுகவின் மீது பாஜக ஒரு அவதூறு பரப்பி விட்டது. திமுக சார்பாக வில்சன் போய் கோர்ட்டில் கேஸ் போடுவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வில்சன் எப்பயுமே போய் வாதாடுவார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடுவார். என்னைக்காவது திமுக தரப்பில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் திமுகவில் இருக்கும் ஒரு நபர் ஆராசா தனியாக மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆதவர்ஜுனா தனி கேஸ் போடுறாரு, தாவேக தரப்பில் வேற ஒரு கேஸ் போடுறாங்க. இது கட்சியா இல்லை ஏதாவது கிளப்பா? இது 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 முதல்ல நம்ம இது அரசியலாலாம் பார்க்க வேணாங்க. இந்த 41 உயிருக்கு நீங்கள் செய்கிற மரியாதை என்ன அதில்? அப்போ நீங்கள் அந்த 41 உயிர் போனதுக்கு நீதி கேட்காம இவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, 41 உயிருக்கு நீதி கேட்க தான் நாங்கள் கோர்ட்டு போயிருக்கணும். அதுக்கெல்லாம் போல ராஜா, நீ கோர்ட்டில் அஃபிடவிட் எடுத்து படிச்சுப்பாரு. தங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அங்கே இந்த 41 உயிர்களுக்கும் 41 பேர் வந்தாங்க இல்லையா, அவர்களுக்கும் தாவேக்காக்கும் தொடர்பு இல்லை, அவர்கள் பொதுமக்கள், அவர்களுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்னு அஃபிடவிட் போட்டிருக்காங்க. உனக்கு நீதி கேட்கல, அவங்க நீ இறந்து போனதை அந்த அநீதியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள கோர்ட் சென்று இருக்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு சென்று இருக்கிறார்கள். அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. திமுக செஞ்சிருச்சுனே கூட வச்சுக்கோ, திமுக செஞ்சிருச்சுன்னு ஒரு அசம்ஷன், ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். நீ என்ன பண்ண, இப்போ திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு என்ன செய்தாய்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ பழி வாங்குறீங்களான்னு கேட்டா, நீ முன்னாடி நிற்கிற, என்ன முன்னாடி அடிங்கன்னு சொல்றீல்ல, அப்போ நீ முன்னாடி நிற்கணும். முன்னாடி நின்றுட்டு என் மேலே அடிங்க அப்படின்னு சொன்னால் ஓகே. நீ போய் பதுங்கி இருந்துட்டு பழி வாங்குறீங்களா சார்னா என்ன அர்த்தம்னா, 41 உயிர் போனது பத்தாது, மேலும் என் ரசிகர்கள், என் தொண்டர்கள் திமுகவோட ஒம்புழுத்து காவல்துறையில் மாட்டி இன்னும் உயிர்கள் போக வேண்டும், இன்னும் வாழ்க்கைகள் நாசமாக வேண்டும் அப்படின்னு தூண்டுற செயல் தானே அது. கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் ஆதவர்ஜுனா தான் எல்லா மேடை பேச்சுன்னு விஜய்க்கு ஈக்குவலாக பேசுவார். நீங்கள் வேற யாருமே, எல்லாரும் 2 நிமிஷம் தான் பேசுவாங்க. புஷியானந்த் இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம்னு பேசிட்டு விட்டுருவார். ராஜ்மோகன் என்ன பேசுவார், தரணி எதிரும் புழுதி பறக்கும் அப்படின்னு பேசிட்டு ரொம்ப கேவலமாக, செத்தவர் அஜித் குமாராக இருந்தாலும் செத்தவர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் நாங்கள் உதவுவோம்னு இன்சென்சிட்டிவாக ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார். ஆதவர்ஜுனா தான் விஜய்க்கு ஈக்குவலான டைம் பேசுவார் இல்லையா. அந்த ஆதவர்ஜுனா நேபாள் போன்ற ஒரு புரட்சி நடப்பதற்கு இளைஞர்கள் வீதியில் இறங்க வேண்டும், நைட் 11:30 மணிக்கு ட்வீட் பண்ணுறாரு. 3 நாள் எங்கே போனீங்க? பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது எனக்கு தொண்டை அடிக்குது பேச முடியாதுன்னு போயிட்டு, நீ வரமாட்ட, உனக்காக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ரோட்டில் இறங்கி சண்டை போட்டு, அதுவும் என்ன போராட சொல்லலை, அவர் வன்முறையில் கலவரத்தில் இறங்க சொல்கிறாரு. அத்தனை பேர் அறிவாலயம் கெட் ரெடி அப்படின்னு போடுறான். அந்த பையன்லாம் அறிவாலயத்தில் போய் கல்லை விட்டு அடித்து மாட்டிக்கிட்டானா யார் பொறுப்பு? 41 உயிர் செத்தும் போதே நீ கண்டுக்க மாட்டியே, அவன் கேஸ் வாங்கினா சந்திப்பியா? இப்போ அந்த ட்வீட் இருக்கா இன்னமும்? அந்த ட்வீட்டை 20 நிமிஷத்தில் டெலிட் பண்ணிட்டு போனான். யோகி எனக்கு இருட்டில் என்ன வேலைன்னு கேட்குற மாதிரி, அவ்வளோ நேர்மையானாலும் எதுக்கு டெலிட் பண்ணிட்டு ஓடினேன்? டெலிட் பண்ணிட்டு ஓடினா, இல்லை நான் போட்ட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா விளக்கம் எழுது. 2 நாள் ஆச்சு டெலிட் பண்ணி, என்ன ஆச்சு? அப்போ திட்டமிட்டு திருட்டு வேலை பார்த்துருக்க, அம்பலமானோன்னே ஓடி போகிற. ஏன்னா நம்ம என்ன நினச்சோன்னா, ஃபஸ்ட்டு தொண்டர்கள் தான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சா, தலைமை வரைக்குமே இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் எதனா பண்ணுறாரு, நான் இருந்தால் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன். ஃபஸ்ட்டு 3 நாள் எங்கே இருந்த? இப்போ வீட்டில் இருக்க, ஆஃபீஸில் இருக்கல, பத்திரிக்கையாளர் வரலாமா? வீட்டில் தான் இருக்கீங்களா? பத்திரிக்கையாளர்லாம் வரோமா? சந்திப்பீங்களா? சார் நீங்கள்
குற்றம் சுமத்தின செந்தில் பாலாஜி பிரஸை சந்திச்சிட்டார். பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார்னு சொன்ன காவல்துறை ஐஜியிலேருந்து டிஎஸ்பி வரைக்கும் எல்லாரும் சந்திச்சிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் தான் இதை கண்காணிச்சிருக்க வேணும்னு சொன்னீங்க, அவங்க பிரஸை சந்திச்சிட்டாங்க. பழி வாங்குறீங்களான்னு கேட்ட சிஎம் சார் பிரஸை சந்திச்சிட்டார். மன்னர் ஆட்சின்னு சொன்ன உதயநிதி அவர்கள் பிரஸை சந்திச்சிட்டார். இன்னும் உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தரும் பிரஸை சந்திக்கவில்லை. யார் பொறுப்பு? இப்போ நான் உங்கள் மேலே குற்றம் சாட்டிட்டு நீங்கள் எல்லா வழக்கமும் கொடுத்துட்டீங்க, குற்றம் சுமத்துறேன், நான் ஆதாரமும் தரல, நீங்கள் பதிலளிக்கிற அதே பிரஸுக்கு நான் பதிலளிக்கிறேன்னா நான் திருடனா நீங்கள் திருடனா? பதில் அளிக்காதவங்க தான். பதில் அளிக்காதவங்க தானே திருடங்க இல்லைங்கிறத நிரூபிங்கன்னு தானே சொல்கிறோம். ஆனால் இங்கே எவ்வளோ ஒரு சொகுசு இருக்குது அப்படின்னா, கூட்டணி பிச்சைக்காக எல்லா கட்சிகளும் உள்ளே பூந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்றதுனால இப்போ விஜய் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா, நம்ம அப்படியே பயங்கர ஆளுமையாக இருக்கிறனால இதெல்லாம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஓ பிளேஸில் அந்த இடத்துல இந்த அரசியல் சூழலில் யார் இருந்தாலும் இவங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க. புரியுதா? இவங்களுக்கு வந்து விஜயை காப்பாற்றணும், விஜய் அவ்வளோ நல்லவர், விஜய் அவ்வளோ ஆளுமை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீ ஒரு துருப்பு சீட்டு. இந்த கட்சிகளை நம்பி விஜய் தன்னுடைய ஃபேன்ஸ் இப்படி பலி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா இவங்க எப்படி தெரியுமா, இவங்க வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி இவரை பயன்படுத்தி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது போன்ற பல பேர், கமலஹாசனை பார்த்துருக்கோம். கமலஹாசன் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். டிவியே உடைச்சார். ஆனால் கமலஹாசன் ஒருபோதும் இந்த மாதிரி ரசிகர்களை பலி கொடுத்து விட்டு இப்படி அயோக்கியத்தனமாக பேசியது கிடையாது. அவர் வந்து விலகிடுவார். ஏதாவது ஒன்று நான் இப்போ ஒரு 2 நாளாக எப்படி ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம பாஜகக்காரன் எவ்வளோ 10 வருஷமாக பாஜகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுறோம். அதுவும் தினந்தோறும் காலையில் எந்திரிச்சா சாயங்காலம் விடிகிற வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுறோம். எல்லா நடவடிக்கைகளையும் இன்னைக்கு நாளுன்றது கிடையாது. நம்ம வாழ்க்கையே பாஜகவுக்கு எதிராக பாஜகவை வீழ்த்துவது எப்படின்றதான் எங்களை மாதிரி இடதுசாரிகளோட வாழ்க்கையாகவே இருக்குது. ஆனால் எங்களையே எப்போ பாஜகக்காரனே தேவலாம்ப்பான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா கும்பமேளா ஸ்டாம்பிங் நடக்குது, பாஜகக்காரங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஆதரவாக ஏதாவது எழுத பார்க்குறாங்க, இதனால இருந்து அதனால. ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த காரணமும் கிடைக்கல. ஏன்னா அங்கே ஆட்சியில் இருக்கிறதும் யோகி ஆதித்யநாத் தான். எல்லாம் வந்தோடனே கப்பு சிப்புன்னு அதை விட்டு வேறு இதில் டைவெர்ட் பண்ணிடுவாங்க. இது போன்ற நடவடிக்கையில் அவங்க இறங்கலை அப்படின்னும்போது இருக்கிறதுலே கொடூரமானவங்களே என்னடா அவங்கள விட கேவலமாக இருக்கீங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் தான் இருக்கல கேவலம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹேமமாலினியோட குழு அமைச்சு அவங்க வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுடைய கட்சியை. இது என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்தி அவங்க வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. சவுக் சங்கர் வந்து இதே மாதிரி வந்து சோஃபாவை போட்டு உட்காந்துட்டு இந்த 40 உயிர் போனது ஒரு விதத்தில் நல்லதுங்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா இது நடக்கலைன்னா தன்னோட பலத்தை வந்து அவர் வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு அதீதமாக நடத்தி கொண்டு தனியாக நின்றுப்பார். இப்போ தான் அவருக்கு புத்தி ஒரு கூட்டணி வைக்கணும்னு அப்படின்னு சவுக் சங்கர் பேசுகிறார். கோலாகல ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், விஜய்க்கு 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஒன்று கட்சியை கழிச்சிட்டு திருப்பி நடிக்கவே போயிடணும், இன்னொன்று பாஜகவோட இப்பயாவது வந்து சேரணும் அப்படின்னு கோலாகல ஸ்ரீனிவாசன் பேசுகிறார். இன்னொரு பத்திரிகையாளர் பேசுகிறார். தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக பேசும் இந்த பத்திரிகையாளர்கள், நிபுணர்கள், பொருளியல் நிபுணர்கள், ஆடிட்டர்கள் எல்லாருமே விஜய் இதை பயன்படுத்தி கொண்டு, யாராவது பயன்படுத்தி கொண்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்களாங்க? முதல்ல இந்த விஷயத்தில் 41 உயிர் போயிருக்குதுங்க. இது படுகாயம் அடையலை, இல்லை யாரும் வந்து போலீஸை வந்து வம்பெழுத்து மாட்டிக்கல, தடி அடித்து நடத்தி மாற்றிக்கல. அப்போ 41 உயிர் போயிருக்குது. பச்சிலம் குழந்தைகள் உயிர் போயிருக்குதுங்க. அந்த நியூஸ் தமிழ் நிருபர், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, அவர் உடையிறாரு, பேசிட்டு இருக்கும்போது உடையிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுதுகிட்டே சொல்கிறாரு, ஒரு பாப்பா கால் தெரியுதுன்னு போய் தூக்குனா உள்ளுக்குள்ள தலை சதஞ்சிருக்குங்க, நான் அது தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது என் பாப்பா மாதிரியே இருக்குங்க அந்த பாப்பான்னு அழுகுறாருங்க. அந்த வீடியோவை எடுத்து போட்டு 200 ரூபா பேமெண்ட் ரிசீவ்டுன்னு போடுறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீ செந்தில் பாலாஜியே திட்டு, அன்பில் மகேஷ் அழுதார் இல்லையா, அந்த வீடியோ எடுத்து போட்டு கூட கலாச்சிக்கோ. ஒருத்தர் குழந்தைய வந்து இறந்த குழந்தைய வந்து ஏற்றிருக்காரு, வண்டியில் ஏற்றிருக்காரு, அவர் அழுதுகிட்டே பேசுகிறாரு. அதை நீ 200 ரூபா ஊப்பின்னு கலாய்க்கிற அளவுக்கு அறம் சிதைந்து போயிருக்குன்னா எந்த அளவுக்கு இவங்க வெறி ஊட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு இவங்க அவங்கள வந்து கண்மூடித்தனமான ஒரு வெறியை ஊட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு டெலகிராம் குரூப் எக்ஸ்போஸ் ஆகுதுங்க. அதை வச்சு நான் ட்வீட் போட்டோன்னே டெலகிராம் குரூப் ஒன்று எக்ஸ்போஸ் ஆகுது. உள்ள தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு 132K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு தாவேகா உறுப்பினர் இருக்கார். 132K ஃபாலோவர்ஸ். இன்ஸ்டாகிராமில் அவர் ரீல்ஸ் போட்டால் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போகிற ஒருத்தர் இருக்கிறார். அதில் அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய 50K 100K ஃபாலோவர்ஸ் இருக்கிற எல்லோரும் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த குரூப்பில் பேசுகிற பரப்புரையை வெளியே போய் அவங்க கன்வே பண்ணணும். அந்த குரூப்பில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜென்சி 2.0 ப்ரோ, இவங்களுக்கு வன்முறையாக சொன்னால் மட்டும்தான் புரியும்,
திமுக காவல்துறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையோட பெரிய படம் நம்மளுது. முழுக்க முழுக்க வன்முறைங்க. இது எக்ஸ்போஸ் ஆனோன்னு எல்லாரும் அதை குரூப் விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. ஆனால் இது எக்ஸ்போஸ் ஆகி தெரிஞ்சது ஒரு டெலகிராம் குரூப். இந்த 2 வருடங்களில் எத்தனை வாட்ஸ்அப் குரூப், எத்தனை டெலகிராம் குரூப்பில் இந்த மாதிரி வெறி ஏற்றிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை மரணத்தை இப்படி கலாய்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அப்போ இது இயல்பாக வந்தது கிடையாது. அப்போ இது போன்ற ஏதாவது நடந்தால் தானே வரும். நீங்கள் உங்கள் கசின், தம்பி, தங்கச்சிலாம் இருப்பாங்க. யார்கிட்டையாவது இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? ஏங்க எழுதுறாங்கங்க. குழந்தை போனால் இன்னொரு குழந்தை, தளபதி போனால் வருமானு எழுதுகிறாங்க சமூக வலைதளங்களில். அந்தளவுக்கு சரிங்க, இதெல்லாமே ஃபேக் ஐடிங்க, வேறு எவனோ வச்சு எழுதிட்டாங்க. தாவேக்காலில் திமுக செட் பண்ணி எழுதிடுச்சுன்னு கூட இதுக்கு ஒரு கான்ஸ்பிரசி தேரி எல்லாமே ஓகேங்க. ஆதவ அர்ஜுனா ஐடி ஹேக் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். இவனுங்களாம் இப்படி பண்ணலங்க. ஸ்டாண்டு வித் விஜய்னு ஹேஷ்டேக் போடுறீங்கள, அந்த ஆளுக்கு இப்போ என்னாச்சு? அந்த ஆளுக்கு என்னாச்சு? நீ உண்மையாலுமே அந்த கரூர் மரணங்கள் திமுகவால் தான் நடந்திருக்குன்னு நினச்சிருந்தா ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ்னு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணியிருப்பேன். எப்படி ஸ்டாண்டு வித் விஜய்னு போடுவேன்? அத்தனை செலிபிரிட்டிகள் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஸ்கிரிப்டில் கப்புள் ரீல்ஸ் போடுறவங்க, ஐயோ விஜயண்ணா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், 41 உயிர் போயிருக்குடா. அந்த குடும்பத்தை பற்றி யாராவது யோசிச்சிங்களாடா? ஒரு குடும்பத்தில் 3 பேர் செத்துருக்காங்க. ஒரு அம்மா 2 குழந்தைங்க ஒரே குடும்பத்துலன்னு செத்துருக்காங்க. ஒரு குடும்பத்துலலாம் இறந்து போயிருக்காங்க ஒரு நபர். அவங்க இந்த கூட்டத்தை பார்க்க வந்தவங்களே இல்லைங்க, அவங்க விஜய் ரசிகரே இல்லைங்க. அவங்க இந்த நெரிசலில் சிக்கி செத்துருக்குறாங்கங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, சரி விஜய் வராரு நின்று பார்த்துட்டு போன்னா வெளியே போக முடியல. ஹிந்துவில் எழுதுறத நேற்று ஐயநாதன் அவர்கள் படித்து காட்டுறாரு. சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த ஸ்பாட் போயிடும். போய் தலைவர் வர லேட் ஆகுது, நவுந்து போனால் லஞ்ச் சாப்பிட நவுந்து போனால் இடம் போயிடும் அப்படின்னு நவுந்து போகாமல் இருந்து இறந்து போயிருக்கிறாங்க அந்த ஸ்பாட்டில். ஏங்க ஒரு எவ்வளோ கொடூரமான சிந்தனையாக இருந்தால் ஆயிரக்கணக்கான எனது தொண்டர்கள் 7 மணி நேரம் காக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வெயிட் பண்ண வைப்பார். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வெயிட் பண்ண வைக்கிற. ஓகே டேய் நான் வரது 7 மணி நேரம் ஆகுது, உடனடியாக 10,000 தண்ணி பாட்டில் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்கடா, உடனடியாக டீ பிஸ்கெட் கொடுங்கடா. ஏதாவது போச்சா? இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சா? அப்போ ஒரு மனுஷன் என்ன யோசிச்சிருப்பாரு? 7 மணி நேரம் நீங்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருப்பீங்களாங்க? நான் விஜய் கேட்குறேன். முதல்ல காஞ்சிபுரத்துக்கு போக வேண்டியது, காஞ்சிபுரத்துக்கு போகாமல் 3 நாளைக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்துருச்சு, எடப்பாடி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாருன்னு கரூரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. 3 நாளைக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து 3 நாளைக்கு கழிச்சு ஷூட்டிங் வேணா வருவியா நீ? உனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே 3 நாளாக இருக்குது. 10,000 காவல்துறையினர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மொபிலைஸ் பண்ணி உனக்கு இடம் சூஸ் பண்ணி பேரிகேடை போட்டு பவர் எல்லா செட்டப்பையும் ஒழுங்காக பார்த்து ரோடெல்லாம் அந்த டைமில் வேறு யாரும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு நீ 3 நாள் தான் டைம் தருவ. ஒரு நாள் தான் கடைசியாக லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுறதுக்கு டைம் தருவ. காவல்துறை மேலே பழிய போடுவியா? 7 மணி நேரம் லேட்டு. முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா டிராஃபிக் இருக்கும்போது திருச்சியிலேருந்து இங்கே போகிறதுக்கு லேட் ஆச்சு அதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் ரெக்கார்டு ஆன் ரெக்கார்டே தெரியும், நீங்கள் கிளம்ப வேண்டிய டைம்லேருந்து 7 மணி நேரம் லேட்டாக தான் சென்னையிலேருந்தே கிளம்புனீங்கன்னு தெரியும். இவங்க கரூரில் நாங்கள் பர்மிஷன் 3 to 10 வாங்கியிருக்கோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 8:45க்கு நாமக்கல்ல இருக்கணுன்றது 8:45க்கு தான் நீங்கள் சென்னையிலேருந்தே கிளம்பிருக்கிறீங்கன்றது நாங்களாம் சொல்ல தேவையில்ல. உங்களை ஹைப்பேத்துற புதிய தலைமுறையெல்லாம் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் சார் டீ குடிச்சிட்டாரு, விஜய் சார் வண்டி ஏறிட்டாரு, விஜய் சார் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, விஜய் சார் வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அப்போ கரூருக்கு 7 மணி நேரம் நீங்கள் லேட்டாக தான் வந்திருக்கிறீங்க. சரி இதெல்லாம் போகட்டும். கரூரில் மட்டும் எப்படி நடந்ததுன்னு தெரில. எங்கே கரூரில் மட்டும் நடந்தது? முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல்ல 36 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சார் 36 அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, ஒருத்தர் சாவார், அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் 3 பேர் சாவார், 4 பேர் சாவார் அப்படின்னு தான் 41 பேருக்கு வரணும்னு இல்லை. ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்தால் 36 அங்கேயே 36 டெத் ஆகிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட 36 பேரும் அங்கேயே டெத் ஆகிருப்பாங்க. மதுரை மாநாட்டில் 2 பேர் மாரடிச்சு செத்து போனாங்களா இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டில் 446 பேர் ஜெகதீசன் அவர்கள் கவுண்டே கொடுக்குறாரு. 446லாம் வேணாம், ஆனால் 400க்கும் மேற்பட்டவர்கள் ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனதுங்கிறத நம்ம நியூஸ் தமிழில் லைவ் பார்க்குறோம், பாலிமரில் லைவ் பார்க்குறோம். அங்கே தண்ணீர் வசதி இல்லாமல் பாத்ரூமுக்கு போயிட்டு இருந்த போர்ட்டபிள் டாய்லெட்டுக்கு போயிட்டு இருந்த தண்ணியை எல்லாரும் குடித்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா இல்லையா? சார் அது இந்த தண்ணி இல்லாமல் பற்றாக்குறை உடல் உபாதை வருது அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனுஷன் பாத்ரூமுக்கு போகிற தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த மனிதனோட மனித மாண்பு என்ன வருது? ஒரு டிக்னிட்டி பிரச்சனை, அது ஸ்கார்சிட்டி பிரச்சனை. அப்புறம் அவங்களுக்கான உடல் உபாதைகள். அப்புறம் ஒரு மானம் இருக்குல்ல, உன் ரசிகரோட மானத்தை என்னன்னு யோசிச்சா?
அந்த விஷுவல் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தலைவன் மதுரை மாநாட்டில் எவ்வளவு தண்ணி கொடுத்துருக்கணும் சொல்லுவாங்க. விஜயகாந்த் வெளியே வந்து ஷூட்டிங்கில் பார்த்தாரு, ஒருத்தருக்கு ஸ்நாக்ஸ் தரல அப்படின்னோடனே அடுத்த நாள்லேருந்து எனக்கு போடுற ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் போடு அப்படின்னு சொன்னார். நம்ம கேள்விப்பட்டோம். நான் நான்வெஜ், நான் மட்டன் சாப்பிட்டா செட்டு ஃபுல்லாக லைட் பாயிலேருந்து எல்லாருமே மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்ற விதியை கொண்டு வந்தார் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? அவர் தானே அரசியலுக்கு வந்தார். நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு ரசிகர் இது மாதிரி பாதிக்கப்படுறாருன்னு பார்த்தா அடுத்த மாநாடுகளில் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருந்திருக்கணும். தன்னுத்து விவசாயிகளை வச்சு தண்ணிக்கு தானே படம் எடுத்தீங்க கத்தின்னு, அதுக்கு தானே எல்லாரும் உங்களுக்கு ரசிகராகி நீங்கள் அது போல் அரசியலுக்கு பண்ணுவீங்க தானே வந்தாங்க. கத்தி ப்ரெஸ் மீட்லாம் போட்டு நிறையா பேர் மீம் போட்டான், அண்ணா வந்து நிஜ வாழ்க்கையில் இது நம்மளுக்கு காட்ட போகிறாரு அப்படின்னு. அந்த ப்ரெஸ் மீட்டாக தான் இருக்குது, இன்னும் அந்த ப்ரெஸ் மீட்டு வரல. சரி, இதெல்லாம் விட்டலாம். இத்தனை நாள் கூட்டம் நடத்திட்டு வரீங்கல்ல, கூட்டம் நடத்திட்டு வரும்போது எப்படி வந்தால் உங்கள் ரசிகர்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அங்கேருந்து நாமக்கல்லேருந்து வரும்போதே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் டெசிக்னேட்டட் இடத்துல ரொம்ப கூட்டமாயிருச்சு, நடுவில் ஒரு இடத்துல நின்று கையை காட்டிங்கன்னா பாதி கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு, இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இல்லை, யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா 4 பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மதியழகன், பவுன்ராஜ், நிர்மல்குமார், இவர் புஷி ஆனந்த், ராஜ்மோகன், அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு லிஸ்ட்டு தராங்க. இவங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரிட்டன் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம், அங்கே நின்று அந்த ரவுண்ட் நின்று கொஞ்ச நேரம் பேசவோ இல்லை கை காட்டவோ இருந்தால் பாதி க்ரௌடு அங்கேயே கலைஞ்சிருக்கும். இங்கே வரும்போது இவங்க சொன்ன 10,000 ஒரு 5,000 6,000 ஜாஸ்தியாக இருந்தால் சமாளிச்சிருக்கலாம். இத்தனைக்கும் இதவே சொல்லியிருக்காங்க. சார் அங்கே கூட்ட நெரிசல் ஆகுது, காவல்துறை சொல்லும்போது துல்லியமாக சார் அங்கே வந்தீங்கன்னா 40 பேர் செத்து போயிடுவாங்க நான் சொல்லுவாங்க. சார் அங்கே வந்தால் கூட்ட நெரிசல் ஆகுது சார், இங்கேயே பாதிலே பண்ணிட்டு போங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு முகத்தையே காட்டாமல் வந்திருக்காரு. நீங்கள் இந்த அசம்பாவிதம் எதுவுமே நடக்கலன்னு வச்சுப்போம், நாமக்கல்லேருந்து கரூர் வர வழியில் நீங்கள் அந்த பைக் வீடியோ பார்த்துருப்பீங்க. 4 பைக்கு சரிஞ்சு அப்படியே பஸ்ஸு கீழே போகுது. பஸ்ஸு நல்ல வேலை எந்த அசம்பாவிதமும் ஆகலை. இது போன்று நடந்திருந்தால் வேறு எதுவும் அரசியல் தலைவர்களாக இருந்தால் அங்கேயே நிறுத்திவிட்டு இதுமேல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் பயணத்தை தொடர மாட்டேன்னு ஒரு செய்தியை கொடுத்துருப்பாங்க. சார் நீங்கள் வந்து சிஎம் எல்லாம் திட்டுறீங்கல்ல, அவர் வந்து நீங்கள் சொல்கிற ஊழல்வாதி மன்னராட்சி எல்லாமே கரெக்டுன்னு வச்சுப்போம். ஒரு கூட்டத்தை எப்படி நடத்தணும்னா முப்பெரும்பெல்லாம் நடக்குது. சிஎம் ஆகிட்டார்ல, இனிமேல் அவர் கட்சியை என்ன பண்ணால் என்ன, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை. ஆனால் அவர் பேசி முடிச்சுட்டு சொல்கிறாரு, நன்றி உரையாற்றோன்னே கூட்டம் முடிஞ்சிடும், யாரும் அவசரமாக வெளியே போகாதீங்க, நம்ம தொண்டர்கள் உங்களுக்கு வழியை காட்டுவாங்க, எல்லாரும் வரிசையில் செல்லுங்கள், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, வேகமாக வீட்டுக்கு போகணுன்னு அதிவேகத்தில் வண்டியை ஓட்டாதீங்க, எல்லோரும் சேஃபாக வீடு போய் சேருங்க. ஒரு சிஎம்க்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? ஒரு சிஎம் ஏன் அதை சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் வந்து அப்படியே பயங்கர நல்லவர்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லலை. ஒரு சிஎம் ஆகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராகட்டும், ஒரு கட்சியை முறையாக கட்சி அப்படின்னு நடத்தினா அவங்களுக்கு இது இப்படி தான் நடக்கும், நம்ம தான் நம்ம தொண்டர்களை வழி நடத்தணும், நம்ம தான் நம்ம தொண்டர்களோட சேஃப்டிக்கு பொறுப்பு அப்படின்னு. நீங்கள் சிஎம் ஆகிட்டா கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கை கழுவ முடியாது. நீங்கள் இன்னும் சிஎம் இல்லைங்க, எம்எல்ஏ கூட ஆகலைங்க. நடந்த 24 தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல, விக்ரவாண்டி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஈரோடு தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல, எதுலேயுமே நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம். 26 நேராக நீங்கள் வந்து சீட்டை காலி பண்ணுங்கள் வந்து உட்காரோன்றவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். ஏங்க மற்றவங்களாம் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு எலெக்ஷனை இது பண்ணுறதுக்கு முன்னாடி கட்சி தலைவர்கள் திருமாவர்கள்லாம் மதுரையில் அவரே போய் போஸ்டர் ஓட்டுவாருங்க. சீமான் அவர்கள் 1000 விமர்சனம் நம்ம சொல்கிறோம், எத்தனை ப்ரெஸ் மீட் அந்த ஆள் கொடுக்குறாரு, 2 மணி நேரம் தனியால் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு பிரச்சனைனா என்னைக்காச்சும் அந்த ஆள் ஏங்க சொந்த பிரச்சனையை வெளியே வந்து அதில் அவர் தவறு செய்திருக்கிறாரு, அதுக்கு நீதிமன்றம் போயிருக்கு, ஆனால் அதை கூட ப்ரெஸ்ஸில் ஹேண்டில் பண்ணுறாருல அந்த ஆள். 41 உயிர் போயிருக்குதுல்ல. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, சீமான் அவர்கள் நல்ல உதாரணன்றது சொல்ல, நம்ம இருக்கிறதுலே மோசமான அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறவங்களே உங்களை விட வந்து ஒரு 100 மடங்கு மேலே இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல் இல்லைங்க, ஒரு சாதாரண மனிதர். நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இது நடந்திருந்தால் கூட அந்த நடிகர் வந்து பேசியிருப்பார்ல. எங்கள் அல்லு அர்ஜுன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்கன்னு கைது பண்ணாங்களா இல்லையா? ஆமாம், ஒரு லேடி இறந்துட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸை சந்திச்சாரா இல்லையா? வெளியே வந்தோடனே சந்திச்சார்ல, வீடியோவும் போட்டு சாரி கேட்டார். இத்தனைக்கும் இது வந்து நீங்கள் உங்கள் கட்சி அப்படின்ற மாதிரி கூட இல்லை, ஃபஸ்ட் டே அவர் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காரு, வெளில கூட்டமாயிருச்சு, நீங்கள் வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும், கட்டுப்படுத்தவில்லைங்கிறதுக்காக போட்ட கேஸ் அது. அதுக்கே தான் உணர்ந்து சாரி கேட்குறாரு அவர். 41 உயிர் போயிருக்கு. நேற்று அந்த வீடியோவில் சாரின்னு ஏதாவது பார்த்தீங்களா?
நீங்கள் சாரினா நீங்கள் குற்றம் பண்ணவர்னு கிடையாது. ஐயோ என்னை பார்க்க வந்து போயிடுச்சே அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அர்த்தம். நான் உன்னை பாதுகாக்க முடியல, வேற ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா வதந்தியும் கூட உண்மைங்க, திமுக உள்ளே பூந்து பண்ணிடுச்சுங்க, அவர்களிடமிருந்து உன்னை நான் காப்பாற்ற முடியவில்லையே அப்படின்னு சாரி கேட்கணும். அதாவது நேற்று அந்த ராஜா பேரன் சொல்லிட்டு ஒரு ஜிம் நபர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அருமையாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நான் வந்து திமுக வந்து குற்றவாளின்னு வச்சுக்கிறாங்க, திமுகட்டிருந்து ஒரு பேரணியிலேயே 41 பேரை காப்பாற்ற முடியலன்னா உன்னை ஆட்சியில் உட்கார வச்சா யாரை காப்பாற்றுவ? பாஜக தான் பண்ணிடுச்சு, இதுதான் அது பண்ணிடுச்சு, இந்த கட்சி பண்ணிடுச்சு, அந்த கட்சி பண்ணிடுச்சுன்னு கையை கழுவிட்டு ஓட மாட்டேன்னு எனக்கு என்ன எப்படி தெரியும்? ஏங்க ஒரு நல்ல விஷயத்தை விட ஒரு தலைவரோகவோ இல்லை ஒரு கட்சியோ எப்படி செயல்படுகிறது என்பது ஒரு இக்கட்டான சூழலில் தான் தெரியும். சரி, இப்போது இவ்வளவு காலம் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போதுமே இப்போவுமே விஜய்க்கு இன்னும் சிலர் வக்காலத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, அவரை இப்போ தான் அரசியலே பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இன்னும் நிறைய பழகணும், பயிற்சி பெறணும், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இது இனிமேல் இதெல்லாம் வச்சு கற்றுப்பாரு அப்படின்ற இந்த கற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன ஒரு 400 பேர் செத்தா கற்றுக்க வரா, 4000 பேர் அதுக்கப்புறம் செத்தா கற்றுப்பாரா? ஏங்க மதுரையில் 2 பேர் இறந்த போதே கற்றுக்காத ஒருத்தன் எப்படி 41 பேர் இறந்தபோது கற்றுக்காத ஒருத்தன் இப்பயும் இப்படி தான் வீடியோ போடுற ஒருத்தன் நாளைக்கு வந்து 1000 பேர் செத்தா கற்றுப்பான்றதை எப்படி நம்புவீங்க? நான் தான் திருப்பி சொல்கிறேன்ல, விக்கிரவாண்டி மாநாட்டில் 400 பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க தண்ணி இல்லைன்னும் போதே அடுத்த மாநாட்டிலையோ இல்லை வந்து பிரச்சாரத்துலையோ தண்ணி வைக்கல அப்படின்னா எங்கே இருந்தாலும் கற்றுக்கிட்டாருன்றதுக்கு பாடம் எங்கே இருக்குது? செத்தா மட்டும்தான், அதாவது செத்தா கூட கற்றுக்க மாட்டார், செத்ததுலேருந்து ஒரு விஷயத்தை திருத்தி அடுத்து இன்னும் மரணம் நடந்தால் அதை ஒழுங்காக டீல் பண்ணுவார். சரி, விஜய் அண்ணா வந்து போன முறை 41 பேர் செத்து போனதில் கற்றுக்கிட்டாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு 100 பேரை கூட்டுவாங்கடா, இப்போ கொண்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவாருன்னு கேட்போமா? என்னங்க இது இவனுங்க பேசுகிறானுங்கல்ல, இவனுங்க என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப குறுகலான ஷார்ட் சைட்டட் வியூ. அதாவது 8 மாதம் இந்த 26 தேர்தல் இருக்குல்ல, அதுக்குள்ளே எதையாவது திரட்டி கொண்டு போயிட்டா நம்ம வந்து அந்த கரையை கடந்துருவோம், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த 26 தேர்தலை மட்டுமே மையமாக வச்சு பேசுறது இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே விஷங்க. ஏன்னா 26 தேர்தலுங்கிறது ஒரு தேர்தல், நீங்கள் 1972 தேர்தல் இல்லை அதுக்கப்புறம் 77 தேர்தல் அப்போல்லாம் என்ன பேசப்பட்டுச்சு, ஏதாவது யார் எவ்வளோ போட்டி போட்டாங்க, அப்போ வந்து அதிமுக திமுகவை தவிர நிறைய கட்சிகள் இருந்திருக்கும், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ 26 தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வரலாற்றில் இப்படி போயிடும் ஆச்சா. ஆனால் இன்றைக்கி நீ பேசிக்கிட்டு இருக்கீல்ல, 20 வயசு 25 வயசு ஆள்லாம் பேசிட்டு இருக்கல, நீ 40 வயசு இன்னொரு 40 வருஷம் உயிர் வாழ்வ, இன்னொரு 50 வருஷம் உயிர் வாழ்வ. அப்போ நீ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இன்ஸ்டாகிராமு, இப்போ இந்த யூடியூப்பு, கேமரா எதுவுமே இருக்காது, தாவேகன்ற கட்சி இருக்காது, திமுகன்ற கட்சி கூட இல்லாமல் போகலாம். ஆனால் எது இருக்கும்? நீ 41 பேர் இறந்தபோது என்ன நிலைப்பாடு எடுத்த அப்படிங்கிறத உன்னை சுற்றி இருக்கவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம். அது நிலைக்குமா இல்லையா? உன்னை அவன் என்னைக்கு எப்படி பார்த்தானோ அது அப்படியே இருக்குமா இல்லையா? ஒரு 20 வருஷம் கழித்து உன் பையனுக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அவன் வந்து அப்பா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 41 பேர் இறந்தும்போது அதுக்கு காரணமானவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தான்னு பார்க்கும்போது உன் பையன் உன்னை பற்றி என்ன நினைப்பான்? அவன்கிட்ட போய் அவன் என்ன நினைப்பான்றலாம் விட்டுரு, அவன்கிட்ட போய் நீ ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுன்னு சொல்லுவியா? ஏன்டா கொலகாரனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க, நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுன்னு கேட்க மாட்டானா? இன்றைக்கி பசங்க 2K கிட்ஸு அப்பாக்கிட்டேயே நீ வந்து சின்ன வயசில் இருந்தபோது போய் சினிமா எகிரி குச்சி செவரி எகிரி குச்சி சினிமாலாம் பார்த்தீங்களா, மூட்டு போன்னு பேசுகிறாங்களா இல்லையா? போய் கட்டடிச்சிட்டு கிளாஸை கட்டடிச்சிட்டு சினிமா பார்த்ததுக்கே பசங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது 41 பேர் செத்ததுக்கு வக்காலத்து வாங்குறாங்கன்னா உங்கள் அப்பா என்ன எப்படி வந்து பசங்க வியூ பண்ணுவாங்க? அதாவது உன் தலைமுறையும் மட்டும் இல்லை, இது அடுத்த தலைமுறையும் சேர்த்து நீ கெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குற. இன்னொன்று, இது தாவேக்கா பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒட்டுமொத்தமான இளம் தலைமுறை என்னவாக ஆகி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் அடிக்கடி சொல்வார், கடந்த 10 வருடத்தில் உலகம் முழுக்கவே மனிதம் எந்த அளவுக்கு குன்றிருக்கு அப்படின்னா, ஒருத்தரை கொலை செய்து விட்டார் அல்லது ஒரு பெண்ணை ஒருவர் வன்புணர்வு செய்து விட்டார் அப்படின்னா அங்கே இருக்கிற வடதுசாரிகள் எந்த நாட்டில்னாலும், இப்போ இந்தியானா ஆர்எஸ்எஸ் கும்பல், அவர் வந்து முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீமாக இருந்தால் அதை வச்சு அரசியல் பண்ணிடலாம், இல்லை அவர் முஸ்லீம் தொடர்பு இருக்கிறதா நம்ம வதந்தியை பரப்போம் அப்படின்னு அது ஒரு பக்கம். கெட்டவங்க தான். அப்படின்னா நல்லவங்க எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஐயோ அந்த நபர் மட்டும் முஸ்லீமாக இருந்துடக்கூடாது, அந்த குற்றவாளி முஸ்லீமாக இருந்துடக்கூடாது, முஸ்லீமாக இருந்தால் இதை வச்சு எவ்வளோ பிரச்சனை பண்ணுவானுங்க, அப்போ அதை சமாளிக்கணும்னா அவர் வந்து எப்படியாவது ஒரு இந்துவாக இருந்துட்டா பரவாயில்லப்பான்னு இந்த பக்கம் யோசிக்கிற லெவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது நல்லவங்களாகட்டும் கெட்டவங்களாகட்டும் யாருமே அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு
சிந்திக்காத வண்ணம் மனிதம் சிதைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது 10 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று பூர்வமாக சிந்திக்கும், ஆராய்ச்சி செய்யும் வரலாற்று அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள், சோஷியாலஜிஸ்ட்டு நம்மளுக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது ப்ரைம் எக்ஸாம்பிளாக வந்து விஜய் இது. ஆமாப்பா, ப்ரூவ் பண்ணுறேன் பாரு. யாருமே 41 பேரை பற்றி பேசவே இல்லைங்க. விஜய் அண்ணா தப்பா, செந்தில் பாலாஜி தப்பா, யார் வேணாலும் தப்பாக இருக்கட்டும், அங்கே ரீசன் என்ன, இப்போ கத்தியில் குத்திட்டாங்க அப்படின்னு வதந்தியை பரப்பணும். ஆமாங்க, நான் என்ன கேட்குறேன், நிறைய பேர் வீடியோலாம் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா. நான் அவங்கள்ட்ட இதே தான் கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு 200 வீடியோ, ரசிகர்களே எடுத்த வீடியோ, காவல்துறை எடுத்த வீடியோ, பத்திரிகையாளர் எடுத்த வீடியோ, ரசிகர்களே எடுத்த வீடியோ 200 வீடியோ இருக்குது. செல்ஃபி வீடியோ எடுத்தது, மேலே ஏறி மக்கள் மேலே வராங்கன்றது, மயங்கி விழுறாங்கன்றது, ஆக மூச்சு திணறி மயங்கி விழுந்தாங்க, தண்ணியெல்லாம் மயங்கி விழுந்தாங்கன்றதுக்கு ரசிகர்கள், அங்கே இருக்கிற தொண்டர்கள் எடுத்த வீடியோ ஒரு 200 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. விதவிதமாக வகை வகையாக அந்த ஆங்கிள்லேருந்து இந்த ஆங்கிள்லேருந்து மரத்து மேலேருந்து வீட்டுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. கத்தியில் குத்துனான்னு ஒரு வீடியோ காட்டு, ஒரு வீடியோ காட்டு, ஆதாரத்தை காட்டு. ஊசி போட்டு ஏங்க இவனுங்க எவ்வளோ மட்டமாக இருக்கானுங்கன்னா, திமுகவை எதிர்க்குன்னா திமுக காரங்களை எவ்வளோ வேணாலும் கேவலமாக திட்டு. டாக்டர்ஸ் என்னங்க பாவம் பண்ணாங்க உங்களுக்கு? தமிழ்நாடு டாக்டர்ஸ் மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் டாக்டர்ஸ் ஃபோர்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து சர்ஜரி பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இங்கே ஒரு முக்கியமான அரசு மருத்துவமனை, அங்கே வந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கேன். அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்னும் போது அப்போ வந்து ஒரு விசித்திரமான கேஸ் வருது. ஏதோ பிரெயினில் வந்து பென்சில் இறங்கிச்சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸு. 10 நிமிஷத்தில் கான்ஃபரன்ஸ் போட்டாங்கங்க. அந்த துறை சார்ந்து அந்த சர்ஜன்ஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணணுன்னு. அதுக்கு ஏதோ ஒரு கேபிள் இருக்குது, ஏதோ கேபிளோ டியூபோ ஏதோ ஒன்று இருக்குது. அது இங்கே ஸ்டாக் இல்லை, ஒரு ப்ரைவேட்டில் தான் ஸ்டாக் இருக்குன்னு டக்குன்னு அடுத்த 18 நிமிஷமோ 20 நிமிஷமோ வந்துருச்சு. 1 மணி நேரத்தில் அந்த நபரை மீட்டுட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இந்த தமிழ்நாடு டாக்டர்ஸ் கோஆர்டினேஷன் இருக்குல்ல, அதை வந்து எத்தனையோ பேர் அறிஞர்கள் எழுதுறாங்க. கூமுட்டை ஏதாவது படித்தா தானே தெரியும். ஒரு நடந்த சம்பவத்துலேருந்து 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து, திண்டுக்கல்லேருந்து, நாமக்கல்லேருந்து, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாக்டர்ஸை இறக்கி விடிய வேலை பார்த்துருக்காங்க. 36 மணி நேரம் தூங்காம வேலை பார்த்துருக்காங்க. அவங்களை நீ என்ன சொல்கிற, ஊசி போட்டு கொண்டாங்கன்ற. இது திமுகவை கேவலப்படுத்துறது இல்லை. நான் உனக்காக உயிரவனும் தயாராக இருக்கிற நபர்களை பற்றி நீ கேவலமாக பேசுறது. இந்த கொரோனா டைமில் வந்து டாக்டர்ஸை பற்றி இப்போ பரப்பிட்டு இருந்தானுங்க. டாக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கொரோனா டைம்லன்னு தெரியும். அவனுங்களை பற்றி வதந்தியை பரப்பினவங்கள இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியும். சமூகமாக கேவலமாக நீ எல்லாம் மனுஷனாக இருக்கவே லாக்கிலன்னு பார்க்குறோம்ல. அப்போ ஊசி போட்டு கொண்டவனை அப்படி தானே பார்க்கணும். அவனை தான் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் வந்து எங்கள் தோழர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நேற்று வந்திருக்காரு. இன்றைக்கி நான் அந்த வீடியோ உங்கள் சேனலில் போட முடியாது, போட்டு காட்ட முடியாது. அவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான் திமுகவை. ஏன்டா இந்த பசங்களா அந்த பசங்களா எங்கள் தளபதி இதுக்காக மக்களை கொண்டு ஊசியை போட்டு கொள்றீங்களான்னு பேசியிருக்கான். இவனை கைது பண்ணக்கூடாது, என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்ப, எவ்வளோ அயோக்கியத்தனம் அது. இப்போ கைது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது புஷ்யானந்த் அவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க, அவரை கைது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வருது. ஏன்னா இந்த கூட்டத்தை வழிநடத்தலை, நம்ம போய் சொல்லியும் கேட்கல அப்படின்றதுனால புஷ்யானந்த் மீது கைது நடவடிக்கை அப்படின்னு. அப்போது அது நியாயமாக பார்த்தா விஜய் அவர்களுக்கும் அது பண்ணணும்ல. ஆமாம், ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் அது நடக்கலை? விஜய் அவர்களுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா, இது நடக்கிறதுக்கே நீ எவ்வளோ அண்ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுற. இந்த ஒரு 4 பேரை கைது பண்ணதை வச்சுக்கிட்டு ஆதவ ஒரிஜினா நம்ம தொண்டர்களை கைது பண்ணுறாங்க, நேபாள் போன்ற ஒரு புரட்சியை பண்ணுன்னு தூண்டுற அப்படின்னா விஜய் மேலே கை வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத, இது அவர் கெத்து கிடையாது, இது நெகட்டிவ் கெத்து. ஒரு நபரை இங்கே ஜெயலலிதாவை கைது பண்ணியிருக்காங்க, கலைஞரை கைது பண்ணியிருக்காங்க, பல அரசியல் தலைவர்களை எல்லாருமே ஜெயிலுக்கு, வைகோவும் திரும்பவும் ஒரே நேரத்தில் பொட்டா வழக்கில் உள்ளே போனாங்க. அப்போல்லாம் வைகோக்கு அவ்வளோ பெரிய, இன்றைக்கி வைகோவை பார்க்குற மாதிரி இல்லை, அன்றைக்கி வைகோக்கு அவர் வந்து அரசியலாக எத்தனை சீட்டு ஜெயிக்கிறான்றதை விட வைகோக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருந்துச்சு. ஏன்னா ஈழப் போராட்டம் உச்சத்தில் இருந்த சமயம். அவங்கெல்லாம் கைது பண்ணாங்க. நடக்கும், 4 பேர் வந்து என் தலைவனுக்காக தீ குளிக்கிறேன்னு இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, எவ்வளோ கலவரங்கள் நடக்கும்னு தெரியாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோன்னு நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஊகமாக சொல்லலை. ஆதவ ஒரிஜினா ட்வீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துன்னு பார்க்குறோம். நேற்று ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, தலைவர் வந்து இன்னும் உக்கிரமாக இருக்கும், வீரியமாக இருக்கும்னு சொல்லிட்டாரு, ரெடி ஆயிடுவோன்னு ஸ்பேஸ் போட்டு அந்த வீரியத்தின் அர்த்தம் என்னன்னு பேசிக்கிட்டார். ஓவியா நேற்று ட்வீட் பண்ணாங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரெஸ்ட் விஜய்ன்னு போட்டதுக்கு, அரெஸ்ட் விஜய்னா நீ அரெஸ்ட் ஓவியான்னு கூட ட்ரெண்ட் பண்ணு, இல்லை ஓவியா ஃபூல் முட்டாள் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணு. அந்த பதிவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் எடுத்து படித்து பாருங்கள்.
எவ்வளவு மோசம்னா ஐஎம்என் ட்ரோல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஸ்வாதி சதுர்வேதின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட் டு கிவ் அ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபார் சைபர் புல்லிங் அண்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஏன்னா இப்போ தான் அது வந்து ஒரு புது விஷயமாகவே 2014 அப்புறம் தான் இந்த ட்விட்டரில் புல்லி பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. பாஜகக்காரங்க வந்து பாஜகவை கேள்வி கேட்டதற்கு அவங்கள அவ்வளோ மோசமாக வந்து த்ரெட் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணாங்கன்னா, பாஜக ஒரு ஆஃபீஸ் போட்டு பர்காதத் போன்ற முன்னணி பெண் ஜேர்னலிஸ்ட்டுக்கு நிர்பயா ஸ்டைல் ரேப் த்ரெட் கொடுக்கணும். நிர்பயா ஸ்டைல், நிர்பயான்றவங்க டெல்லியில் என்ன ஆனாங்கன்னு தெரியும், நான் விவரிக்க தேவையில்லை. அவர்களுக்கு நடந்ததை போல உனக்கு நிகழ்த்துவோம் அப்படிங்கிற ரேப் த்ரெட்டை சிஸ்டமிக்காக பண்ணாங்க அப்படின்னு அவங்க ஆய்வில் இருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க. அதற்காக சாத்வி கோஸ்லான்ற ஒரு நபர் யூஎஸ்லேருந்து வேலையை விட்டுட்டு வந்து மோடிக்கு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர், என்னடா இதுக்காக வாடா நான் யூஎஸ்லேருந்து விட்டு வந்தேன்னு வேலையை விட்டுட்டு போனாங்க. அது கோஆர்டினேட்டடாக பண்ணது அப்படின்னு ஸ்வாதி சதுர்வேதி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஓவியாவுக்கு இது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த வெறி எங்கேருந்து ஊட்டப்படுகிறது? இப்போ இவங்களே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா இதை பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு குற்றச்சாட்டு. இவங்க இதை பண்ணாமல் அவங்களே தன்னியல்பாக பண்ணுறாங்கன்னா அது இன்னும் எவ்வளோ பெரிய அன்சர்டனிட்டின்னு யோசிச்சு பாருங்க. அதை ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது நீ ஓவியாவை தாக்குன்றது இல்லை, உன் தலைவனை குறை சொல்கிற எவனாக இருந்தாலும் எவ்வளவு மோசமாக வேணாலும் இறங்கி அப்படிங்கிறத. ஏன்னாங்க இது ரொம்ப நான் சொல்லவா, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஒரு தலைவர் ஒரு தொண்டரை எதற்காக பாராட்டுகிறார் என்பதை வைத்து தான் தொண்டர் எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்வார். தாவேக்காரங்களை பற்றி திட்டும் போது என்கிட்ட ஒரு தம்பி கூப்பிட்டு சொன்னார், தலைவா நீங்கள் வந்து திட்டுறீங்க, சரி இது உங்கள் கருத்து, ரொம்ப நேர்மையாக என்கிட்ட பேசினார். அவர் என்ன, இது நடந்து ஒரு 2-3 மாதம் ஆச்சு. கவின் மரணத்தின் போது ஏன் அவர் பேசணும்னு கேட்டபோது, நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம். பாருங்கள், நீர்மோர் பந்தல் போட்டோம், பாருங்கள் வந்து ரத்த தான முகாம் நடத்தணும், இல்லை வந்து இந்த இடத்துல வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கிரவுண்டு வேணும்னு போராட்டம் பண்ணோம், சாலை மறியல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் பொதுக்குழு கூட்டத்தில் இதை ஹைலைட் பண்ணி, நம்ம நண்பா நண்பீஸ்லாம் நீர்மோர் கொடுத்தாங்க, பாராட்டுகள் இன்னும் நிறையா பண்ணுங்கள், சாலை மறியல் பண்ணாங்க, குடிநீர் வரலன்னு, கண்டிப்பாக எல்லா ஒன்றியத்திலும் இதை பண்ணி எல்லா மக்களுக்கும் குடிநீர் வாங்கி தரணும், இப்படி பாராட்டினார்னா அவன் அதுதான் தலைவருக்கு பிடிச்சது அப்படின்னு அதை பண்ணுறதுக்கு பழகிருப்பான். ஆனால் நீங்கள் எதை பாராட்டின, உள்ளே போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எது டிஎம்கே ஃபெயில்ஸ்னு ட்விட்டரில் போட்டது சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? ஒரு 15 வயசுலேருந்து 20 வயசு இருக்கிற பையன் என்ன நினைப்பான்? இதை பண்ணாதாண்டா தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும்னு நினைப்பான்னு நினைக்க மாட்டானா. அந்த ஓவியா கீழே போட்டதெல்லாம் ஃபேக் ஐடிலாம் கிடையாது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் இருக்குது. சில பேர் வந்து நேற்று என்கிட்ட வந்து வெட்டுவேன் கிட்டுவேன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். நம்பர் கொடுன்னு அத்தனை நம்பர் மட்டும் குடுறா, உன்னை இதை பண்ணிடுறேன்டா அதை பண்ணுறேன். நான் இந்த கெட்ட வார்த்தைலாம் சொல்ல முடியாது, எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கான்னு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், மினிமம் 80 பேர் என்னால் உள்ள தள்ள முடியும். அவ்வளோ இன்பாக்ஸில் அவ்வளோ திட்டி வச்சிருக்கான், மூஞ்சி இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அவன் குடும்ப ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. யாரும் ஃபேக் ஐடி கிடையாது. அத்தனை பேர் என் இன்பாக்ஸில் திட்டி வச்சிருக்கான். இத்தனைக்கும் நான் ஒன்றும் பெரிய நம்பர்லாம் கிடையாது. இந்த மாதிரி யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுக்குறேன், டிபேட்டில் பேசுகிறேங்கிற ஒரே காரணத்துக்காக. அப்படின்னா விஜய் விமர்சித்து பேசும் ஓவியா போன்ற பிரபலியத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். நீங்கள் புரியுது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? திமுக அதை பண்ணலையா, பாஜக அதை பண்ணலையா, அதிமுக அதை பண்ணலையா? அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ வர? ஒன்றும் இல்லைங்க, திமுக, பாஜக, அதிமுக இதெல்லாம் இதை பண்ணுதுன்னு வச்சுக்கிறோம். எப்பயுமே ஃபேன்ஸ் வந்து அவங்க தொண்டர்கள், அவங்க ஃபேன்ஸ்னு இதுங்களை சொல்லி எனக்கு அப்படி வருது. தொண்டர்கள் இப்படியெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பூத்துக்கு போகும்போது ஒரு மனிதர் பூத்துக்கு போய் ஓட்டு போடும்போது, உங்கள் அம்மா வீட்டிலேருந்து பூத்துக்கு போய் போகிறாங்க, அவங்க திமுகக்கு எதிராக போடுறதாக இருந்தால் கரண்ட்டு பில்லு ஜாஸ்தியாக வருது, இவனுங்க வந்தால் கரண்ட்டு பில்லை ஏற்றி போடுறானுங்க, அதுக்கு திமுக 1008 விளக்கம் சொல்லும். கரண்ட்டு பில்லை ஏற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக எகென்ஸ்டாக ஓட்டு போடுவாங்களா, இல்லை திமுக ஆன்லைனில் ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான் அதனால ஓட்டு போடுவாங்களா? திமுக ஆதரவாக ஓட்டு போடுறவங்க எனக்கு 1000 ரூபா வருது அப்படின்னு ஓட்டு போடுவாங்களா? அங்கே வரு ஆன்லைனில் வந்து பயங்கரமான ஒரு ரீல்ஸ் போட்டாங்க அன்பில் மகேஷ்க்கு அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்க, நல்லது பண்ணுறாங்கன்னு தான் ஓட்டு போடுவாங்க. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் காட்டன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? உனக்கு இன்ன வரைக்கும் ஆன்லைனில் இருக்குது. தலைவனாக இருந்த நீயே ஆன்லைனில் தானே வீடியோ ரிலீஸ் பண்ணுற. அப்போ நீ ஆன்லைனில் எப்படி நடந்துக்கிறதுன்னு வச்சு தானே கணிப்போம். என்ன ஆன்லைனில் பார்த்து எங்களை வந்து மதிப்பிடுறீங்க அப்படின்னா, இந்த ஆன்லைனில் மட்டும் தான்டா இருக்க. நீ களத்தில் இருந்தால் களத்தில் மதிப்பிடுவோம். ஏங்க இவனுங்க என்ன விசிகா, சிபிஐ, சிபிஎம் எல்லாம் ஒரே கட்சின்ற நினப்பில் தான் இருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வேறு கட்சின்றதே தெரியாமல் தான் எல்லாத்தையும் திமுக சொம்புன்னு திட்டிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது, ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட வேறு கருத்துக்கள் இருக்குது, வேறு நிலைப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் எங்கே இருந்து தீர்மானிக்குது? ஒரு சாதி பிரச்சனை அப்படின்னா
விசிகா ஒரு சொல்யூஷனை சொல்லும், சிபிஐ ஒரு சொல்யூஷனை சொல்லும், சிபிஎம் ஒரு சொல்யூஷன் சொல்லும். இப்போ இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இடஒதுக்கீட்டில் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு பற்றி சிபிஐக்கு வேறு நிலைப்பாடு, சிபிஎம்க்கு வேறு நிலைப்பாடு. அதுலேயே எஸ்சி எஸ்டியில் உள்ளொதுக்கீடில் திருமாவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, சிபிஎம் சிபிஐக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இவனுங்களுக்கு இந்த வித்தியாசம் எதுவுமே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் களத்தில் தீர்மானிக்கப்படும் வித்தியாசம். உனக்கு ஆன்லைனில் மட்டும்தான் வித்தியாசம் தீர்மானிக்கப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் வச்சு தான் மதிப்பிடுவோம். நீ ஆன்லைனில் தான் வன்முறையை நடத்திட்டு இருக்க அப்படின்னும் போது இந்த கேள்வி எதுக்கு வந்தது அப்படின்னா, விஜயை ஏன் கைது செய்ய மாட்டாங்க? கைது செய்யாத போதே நீ இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறான்னா கைது செய்தால் என்ன செய்வ? ஃபஸ்ட்டு சட்டப்படி என்ன அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இந்த சட்டத்தை அமல்படுத்தினால் அது இன்னும் சட்டத்தை கேடு விளைவிக்குமா அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு தான் ஒரு ஆட்சியாளர், ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு கான்ஸ்டபிளோ தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு சட்ட விதியை மட்டும் பார்க்க முடியும். ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறவங்க அதுக்கப்புறம் என்ன விளைவுன்னு பார்த்து தானே இது பண்ண முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன தூக்குங்க அப்படின்னா, உன்னை தூக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே இந்த வேலையை பண்ணுறேன். பத்திரிகையாளரை சந்திக்க முடியல, நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு தெரியுமா? சார் 41 பேர் செத்தும் போது பத்திரிகையாளர் பயம் இல்லை, எல்லா பயத்தையும் ஒரு மனுஷன் விட்டு வரணுங்க. அதாங்க தலைவர். எனக்கு இது பயம் அது பயம்லாம் நீங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட பயங்கள், என்னோட ஆட்சேபணிகள், என்னோட விருப்பு வெறுப்புகளுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். 41 உயிர் போனான்னு தானே அர்த்தம். கேட்கட்டுமே, என்ன கேட்ட போகிறான் உன்ட்ட இத்தனை வருஷம் நீ சம்பாரிச்சதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நான் கேட்க போகிறான் பத்திரிக்காரன். ஏன் 7 மணி நேரம் லேட்டாக வந்தேன்னு கேட்பான், பதில் சொல்லு. ஏன் குடிநீர் தரலன்னு கேட்பான், பதில் சொல்லு. ஏங்க செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சர், சர்ற மாதிரியே கேள்வி கேட்குறாங்கல்ல, பதில் சொல்கிறாருல. நீ அவரை தானே குற்றம் சாட்டுற, அவர் தன்னை கொண்டாந்து கூண்டில் நிறுத்துறாரு, நீ பதில் சொல்லு. என்ன பெருசாக கேட்ட போகிறான்? சார் தூக்கில் தூங்குறீங்களா சார் நான் கேட்க போகிறான். அந்த மாதிரி கொடூரமாக எதுவும் கேட்க போகிறது இல்லை. சார் கட்சியை கலைச்சிருங்களா சார் அப்படின்னு கேட்க போகிறான். ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்பான். இத்தனை பேர் வராங்களான்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்பான். ஏன் சார் நீங்கள் ஜெயலலிதா கலைஞர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு போனால் 4 இடத்துல பேசுவாங்களா சார், அந்த மாதிரி நீங்கள் ஏன் சார் 4 இடத்துல பேசலன்னு கேட்பான். சார் இது 50 வருஷமாக தமிழக அரசியல் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் ஒரு இடத்துல பேசினா அந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் கூட்டம் கூடிரும். அதனால தான் மாநாடாக போடுவாங்க. ப்ரைவேட்டாக ஒரு கிரவுண்டை ரெண்ட்டுக்கு எடுத்து மாநாடாக போடுவாங்க. பொதுமக்களை போய் சந்திக்கிறனா ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா கான்ஸ்டுவன்சியும் போவாங்க. சட்டமன்ற கான்ஸ்டுவன்சி தொகுதிகள் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் அண்ணா மாதிரி பாப்புலாரிட்டி இல்லைங்கிறதுனால கிடையாது, பாப்புலாரிட்டி இருக்குது. ஜெயலலிதா எம்ஜிஆரை விட உனக்கு பாப்புலாரிட்டி இருக்கா? உங்களுக்கு அரசியல் தெரியாத ரசிகர்கள் இருக்காங்க, அரசியல் தெரிஞ்ச ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு இருந்தாங்கல்ல, அவரே 4 இடத்துல பேசுவார். ஏன்னா கூட்டம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எப்பா அங்கே எதுக்கு போய் கூட்டம் கூட்டிக்கிட்டு தலைவர் இங்கே பேசுவார், இங்கே நிற்பான்னு. இன்னைக்கு 27,000 பேர் அங்கே கூடினது 10,000 பேரை பிரிச்சுனா நீ இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குமா? இதெல்லாம் அடிப்படை அரசியல். இதாங்க சொல்கிறது, அரசியல் கட்சி அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கூறும் கிடையாது. மதுரை மாநாட்டில் 2 பேர் இறந்து போகிறாங்களே, அந்த மதுரை மாநாட்டில் இரங்கல் தீர்மானம் ஏற்றினாங்களா? நம்ம மாநாட்டுக்கு உழைச்சவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த மாநாட்டில் நான் பேச துவங்குவதற்கு முன்னாடி எல்லோரும் 1 நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துவோம். இது கட்சி அதெல்லாம் வேணாம். சாதாரணமாக ஒரு காலேஜில் நடத்துவாங்கல்ல, ஒரு காலேஜ் சிம்போசியமில் ஒரு பையன் இறந்து போயிட்டா மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு அவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவாங்க, செலுத்த மாட்டாங்க. தாங்க ஒரு கட்சி நடத்துவதற்கு என்னென்ன செய்யணுங்கிற எந்த அடிப்படையும் கிடையாது. ஒரு ஊரில் யாராவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்போ கன்னியாகுமரியில் கனிம வள கொள்ளைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. சீமான் எப்போ பதில் பேசியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் தான் நல்லா அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தோன்னு சாட்டை திரும்புன்னு பேசி கைதானார். அது எங்கே பேசுனது, ஏன் பேசுனது? அந்த இடத்துல லாரியில் அடிப்பட்டு ஒரு பையன் செத்துப்பிட்டான். அந்த கனிம வளத்தை எடுத்துக்கொண்டு கேரளாவுக்கு போகிற லாரி ஒருத்தனை அடிச்சிருச்சு. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருக்குது. நிறையா லாரி போய்கிட்டே இருக்குது, அதில் பசங்க அடிப்பட்டு சாகுறாங்கன்ற. அந்த இளவு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எந்தெந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. இல்லை கன்னியாகுமரி பகுதியில் எந்தெந்த எல்லா கட்சியும் அங்கே இருக்கும். இங்கே விஜயபாஸ்கர் ஒரு ஆழ்துளை கிணறுல ஒருத்தர் உண்டோடனே 7 மணி நேரம் உட்காந்துருந்தார், ஞாபகம் இருக்கா? ஆமாம். எல்லா கட்சிக்காரங்களும் அந்த குடும்பத்தை போய் சந்திச்சாங்களா, சந்திக்கலையா? நீங்கள் இப்போ கவின் மரணம், எந்த மரணம் வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்களா, போலியா? நீங்கள் அமைச்சர்கள் போவாங்க, இப்போ கே நேரு போனார், கனிமொழி போனாங்க, அவங்க விஜயபாஸ்கர் போவாங்க, செல்லூர் ராஜு போவார், எல்லோரும் போவாங்க. அதை தாண்டி தொண்டர்கள் 2-3 நாட்கள் அந்த இடத்துல இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. யாராவது வந்தால், கட்சிக்காரங்க வந்தால் ஆனால் அங்கே தான் இருக்காங்கன்னு போய் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. இத்தனைக்கும் அந்த மக்கள் ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க கட்சிக்காரங்களை. எந்த கட்சி பொறுப்புன்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்காரன் வந்தால், நீ தாண்டா என் குழந்தைய கொண்டுபிட்ட, நீ தாண்டா இதுக்கு காரணம்னு சட்டையை பிடிச்சி கிழிச்சு போடுவாங்க. அசிங்கசியமாக திட்டுவாங்க, செருப்பை கொண்டு அடிப்பாங்க. சில இடத்துல நான்லாம் பார்த்தீங்கன்னா சாணியை கொண்டு கரைச்சலாம் ஊற்றிருக்காங்க அரசியல்வாதிகள் மேலே. எதை கையில் சாணி இருந்துச்சுன்னா எடுத்து அடிச்சிடுவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தொண்டர்கள் அந்த இளவு வீட்டில் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? எங்கே போனேன்? ஒரு தொண்டனை பார்த்தீங்களா? சம்பவம் நடந்து அந்த ஹாஸ்பிட்டலில்
அடுத்த 2ஆம் நாள் இப்போ ஃபோட்டோ எடுத்துருந்து பாருங்கள் தாவே காத்தோன்னு டேய் ஒவ்வொரு நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். சனிக்கிழமை நடந்து செவ்வாய்க்கிழமை காலைல தான் நீ எங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எங்கே போனீங்க? யாராவது தாவே தொண்டர்களை பார்த்தீங்களா? முதல்ல கோடீஸ்வரன் ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாரு, எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியாமல் வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்களாம். அப்புறம் இங்கே திரும்பி வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அப்போ இப்படி ஒரு அடிப்படை இதெல்லாம் வந்து ஐயோ மற்ற கட்சிகள்லாம் வந்து தூய்மையாக இருக்கிறாங்க, எல்லாம் நல்லவங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க. மக்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீ வந்து ஊழல்வாதியார், நீ மதவாதியார், என்னை சுரண்டவனாரு, சர்வாதிகாரம் பண்ணுறவனாரு, ரொம்ப கேவலமாக கொச்சையான அரசியல் பண்ணுறவனாரு. ஆனால் இந்த அடிப்படையெல்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணாதாண்டி ஒரு கட்சியாகவே ஊருக்குள்ளே தெரிய முடியுன்ற ஒரு பேஸை செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கிராமத்தில் வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், ஒரு இளவு வீட்டில் ஒரு 4 கட்சி வந்துட்டு 5வது கட்சி வரலன்னா அந்த 5வது கட்சியை மக்கள் மதிக்கவே மாட்டாங்க. இது நான் சாதாரணமான அரசியல் சம்பவங்களுக்கு அசம்பாவிதங்களுக்கு சொல்ல. நீங்கள் எவ்வளோ பெரிய எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் அந்த ஊரில் ஒரு முக்கியமான நபர் செத்து போயிட்டாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஏங்க இளவு வீட்டுக்கு போகிறது கல்யாண வீட்டுக்கு போகிறது தாங்க இங்கே வந்து பெரிய பிரச்சாரமே. அப்போ அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு அரசியலாகவே செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் அதை கூட செய்ய வக்கில்ல அப்படின்னும் போது நீங்கள் எங்கே போய் கழட்டிட போகிறீங்க 2026? நீங்கள் ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எப்படி 2027 முதல்ல தேர்தலுக்கு போவீங்க நீங்கள்? அதுதான் நம்ம கேட்குறோம். பேசிக் அரசியல் அறிவுன்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அது எல்லாமே அடங்கும். அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் தெரிந்த எந்த ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸுமே அங்கே இல்லையா? இல்லை சீனியர் இப்போ இதற்கப்புறம் இந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே இதில் ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தாவேக்கல யார் சீனியர்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கட்சியில் புஷி ஆனந்த், அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? அவர் அரசியலாக பேசினா ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டிடுங்க. வக்வாரிய சட்டத்துக்கு எழுதிட்டு வர்றாரு. அவரால் ஒரு வார்த்தையை கூட அதுலேருந்து ஒழுங்காக படிக்க முடியல. ராஜ்மோகன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? ஆங்கரிங் பண்ணிருந்தார், யூடியூப்பில் ஆங்கரிங் பண்ணிருந்தார். கரெக்டாக இந்த ஐஆர்எஸ் அதிகாரி அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தார், விட்டுட்டு வரும்போதே அவரோட பழைய பிளாக் போஸ்ட்லாம் டெலிட் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அதில் 15 பாபா ராம்தேவ் பாராட்டியெல்லாம் எழுதியிருக்கிறாரு, மாட்டிக்கிடுவார். 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக எழுதியிருக்கிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து உழைக்கும் மக்களுக்கு விவசாயிகளுக்கு நான் தான் அப்படின்னு பேசுகிறாரு. அங்கே ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை எழுதி பதிவு போட்டிருக்கிறாரு. ரிசர்வேஷனை திட்டி பதிவு போட்டிருக்காரு. அவர் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு வந்தவர். அப்போ எந்த சீனியர்லாம் இல்லைங்க, அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே வரோம் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. அதுபடி ஒரே ஒரு நபர் அங்கே பதவியில் இல்லை, கட்சிக்கு வழிநடத்த சிலதை சொல்லிக் கொடுக்க போனார், ஐயநாதன். அவருக்கு அறிவு இருக்குன்ற காரணத்தெல்லாம் துரத்தி விட்டீங்க அவரை. அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற எதையுமே நீங்கள் வந்து கேட்டு அமல்படுத்தணும் இல்லைங்க, இதெல்லாம் அரசியலாக இருக்குது, இதெல்லாம் அறிவாக இருந்திருக்குன்னே நீங்கள் துரத்தி விட்டாங்கன்றார் அவர். அம்பேத்கர் பெரியாருங்கிறீங்க, யார்? காமராஜர்ன்றீங்க. அம்பேத்கர் பெரியார், காமராஜருக்குன்னு இல்லை, காமராஜர்னா காந்தியம், அம்பேத்கரையும் பெரியாரையும் காந்தியம். நம்ம போன இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தோம், ஏதாவது 20 வருஷமோ ஒரு 15 வருஷமோ இல்லை 10 வருஷமே கூட அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்த, பெரியார் இயக்கத்தில் இருந்த, காந்தி இயக்கத்தில் இருந்த, இது 3ல் ஏதோ ஒன்று இயக்கத்தில் இருந்த ஒரு முன்னணி ஆக்டிவிஸ்ட்டு இந்த கட்சியில் இருக்காருன்னு காட்டுங்க. கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும்போது முதல் நாளே அவர் அந்த மாநாட்டிலேயே நீர் மேலாண்மைக்கான நிபுணர்களை மேடை ஏற்றினார். கல்வி அப்படின்னு சொல்லி வசந்தி பேசினாங்க. அதுபோல் எக்ஸ்பீரியன்ஸான இந்த ஆக்டிவிஸ்டெல்லாம் எங்கள் கட்சிக்கு நான் என்ன சொல்கிறேன், கட்சியில் உறுப்பினர் ஆகணும், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்காக பேசுகிறாங்க, காட்டுங்க. யாருமே கிடையாதுங்க. அதான் சொல்கிறேங்க, முதல்லேருந்தே நான் இதான் சொல்கிறேங்க. நான் இந்த அசம்பாவிதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னல நடந்துருச்சுன்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது, வெக்கப்படுறேன் ஆக்சுவலி. இப்போ இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் இப்போ எந்தெந்த கட்சியெலாம் இதில் ஆதாயத்தை தேடிக்க போகுது, இப்போ எந்தெந்த கட்சியெலாம் போய் தாவைக்கோட இணையறதுக்கு தயாராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதிமுகவும் பாஜகவும் இதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. அதிமுகவை விட பாஜக ரொம்ப குறியாக இருக்கின்றது ஹேமமாலினி தலைமையில். ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, அதிமுகவும் பாஜகவும் ஏகப்பட்ட முரணுக்கு நடுவில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையின் விஷயத்துலேருந்து அண்ணாமலை விஷயம் வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு காட்டுது. அப்போ அப்படி இருக்கும்போது இவர்கள் கும்பமேளாவுக்கு ஒரு கமிட்டியெல்லாம் போடல, என்டிஏ கமிட்டி, கும்பமேளாவுக்கு நாடாளுமன்ற கமிட்டி போட்டேன்னு வந்து நம்மள்ட்ட சப்பை கட்டுவாங்க. நாடாளுமன்றங்கிறது எல்லா கட்சியும் சேர்த்தது, எதிர்கட்சியும் இருக்கும், 3ஆம் தரப்பு கட்சியும் இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், இவர் யார் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி இருக்கும், பிஜு ஜனதாதள் இருக்கும், எல்லாம் சேர்த்து ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை போட்டு அவர்கள்ட்ட அனுப்பிச்சிங்க ஆராயறதுக்கு கும்பமேளாவில் ஸ்டாம்பிங் நடந்தபோது. ஆனால் இந்த ஸ்டாம்பிங் நடந்தபோது என்டிஏ கட்சி கூட்டணிகள் சார்பாக, பாராளுமன்றம் அப்படிங்கிறது சட்டப்பூர்வமானது, கட்சிங்கிறது உங்கள் கட்சி தன்னார்வமாக பண்ணுறது, அப்படி ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வேறு ஏதாவது கேரளாவில் பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுங்க, எத்தனை 100 பேர் இறந்து போனாங்க, இந்த மாதிரி ஒரு குழு அனுப்பிச்சதா?
தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தது, தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளம் வந்தது, நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போனாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல, 6000 ரூபா பிச்சை போடுறாங்க உங்களுக்கு வாங்காதீங்கன்னு பேசுனாங்கல்ல. 6000 ரூபா வெள்ள நிவாரணமாக 6000 ரூபா தந்ததுக்கு பிச்சை போடுறாங்க உங்களுக்குன்னு பேசுனாங்க. நீ வெள்ள நிவாரணத்துக்கு வந்து வெள்ள நிவாரணத்துக்கான 400 கோடியை தராமல் திருச்செந்தூருக்கு போயிட்டு என்ன பேசுனீங்க? ஐயோ உண்டியெல்லாம் போட்டுறாதீங்க, இந்த காசை வேறு மாதிரி பயன்படுத்துது அரசாங்கம், நீங்கள் வந்து நேராக அவருக்கு கொடுங்க, எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுங்கன்னு பேசுனாங்க. அப்போ வந்து இதே மாதிரி தான் மக்கள்கிட்ட நின்று எப்படி எவ்வளோ பவ்யமாக மக்கள்கிட்ட நிற்கிறாங்க. அதுவும் பொறுக்கித்தனம்னா அண்ணாமலையை விட பெரிய பொறுக்கித்தனத்தை பண்ணவே முடியாதுன்றதுக்கு நேற்று இருந்தாலும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு வீடியோவை போட்டு பாருங்கள். அந்த டிரான்ஸ்லேஷனில் ஹேமமாலினி அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வந்து இங்கிலீஷில் கேட்குறாங்க. இவர் உள்ளே இருக்கிற நிர்வாகிகள் ஒழுங்காக வேலை பார்த்தாங்களா? யாரை கேட்குறாரு? தாவை கேட்குறாங்களா கேட்குறாரு. அவங்க கேட்குறது என்னது? அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை. அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டரு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இதை கேட்குறாங்க. இவர் நிர்வாகிகள்னோடனே அது என்னென்னு எடுத்துப்பாங்க மக்கள்? தாவேக்கா. அவனுங்களாம் யாருமே இல்லைங்க, யாருமே எங்களை கண்டுக்கலைங்க, சுத்தமாக அந்த கட்சிக்காரங்க எங்களை கண்டுக்கவே இல்லைங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அப்போ அது ஃபெயிலியர் ஆமான்னு கேட்குறாரு. வேணுட்டு திருப்பி கேட்குறாரு. ஆமாங்க ஃபுல் ஃபெயிலியருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. எஸ் மேம், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அவங்க ஃபெயில்டுன்னு சொன்னது யாரை? நீ ஃபெயில்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது யாரை? லைவாக கேமரா முன்னாடி இதை பண்ணுறனா திரைமறைவாக எவ்வளோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ பாஜக எவ்வளவு கீழே இறங்கி வேலை பார்க்குது அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியலாம். உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் போய் எடுத்து வீடியோ போட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாங்க பாஜக. இது முடிஞ்சோனவே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்றதை வீடியோ கட் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்தார், நல்ல வாட்ஸ்அட்டமாக ஒரு நபர் வந்தார், அவர் வந்து புட்டு வச்சார் நடந்தது என்னன்றதை. அதை ரிலீஸ் பண்ணலையே. எங்கேருந்தோ வந்து எங்கேருந்தே அந்த குட்டையை குழப்பிட்டுன்ற மாதிரி அண்ணாமலை பதறிட்டார். என்ன பேசினார் அவர்? அவர் நடந்தது என்ன, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு, தண்ணி இல்லை அப்படின்னு அவர் உண்மையை பேசிவிட்டார். அப்போ எவ்வளோ அயோக்கியத்தனமாக இந்த ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. இன்னைக்கு வந்து தாக்கூர் பேசுகிறாரு, மினிஸ்டர் தாக்கூர் பேசுகிறாரு, உளவுத்துறை எங்கே போச்சு, அங்கே போச்சு, இங்கே போச்சு. ஏண்டா 26 பேர் பயங்கரவாத தாக்குதலில் இறந்தாங்கல்ல, உளவுத்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டான்ல, பாராளுமன்றத்தில் அதுக்கு பதில் கொடுத்தியா? தூக்கிட்டு வர அங்கேருந்து டெல்லியிலேருந்து வான் துறைக்கே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வக்கில்ல. இவன் வந்து இங்கே சதி கோட்பாடை கிளை விடுறானுங்க அவங்க. அப்போ பிண அரசியல் செய்து விஜயை தன் வசம் இழுத்து கொண்ட வேண்டும் அப்படின்னு பாஜக எல்லா வேலையும் பார்த்துருக்கு. இது கிட்டத்தட்ட எனக்கு எம்புரன் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு RSS தலைவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வில்லனை வந்துட்டு இங்கே அவருடைய ஸ்டேட்டுக்குள்ளே கேரளாக்குள்ளே எடுத்துகிட்டு வருவார். கிட்டத்தட்ட அந்த வேலையை தான் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காரோ, இப்போ பிஜேபி வந்து எடுத்துகிட்டு வர போகிறாரோ. இவர் உண்மையாகவே அகேன்ஸ்டாக இருந்தாரா, இல்லை முன்னாடியிலேருந்தே பிஜேபி கூட ஃபியூச்சரில் ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஸ்டாண்டில் தான் விஜய் அவர்களும் இருந்தார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் வந்து சூழ்நிலை காரணமாக இப்போ சேர்றாருன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இந்த படம் எக்ஸாம்பிளாக அங்கீகரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. காரணம் என்னென்னா, நம்ம வந்து மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக படத்துலேருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு இவங்களை நம்புகிற இளைஞர்கள் அதுதான் ரியாலிட்டின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் முழுக்க கோப்படம் காக்கி சட்டை படம் கிளிப்பு தான். கோப்படத்தில் அஜ்மலுக்கு நடப்பது போல் காக்கி சட்டை படத்தில் வந்து ஆம்புலன்ஸை வச்சு அவங்கள வந்து ஏதோ மோனாக்சைடு கொள்கிற மாதிரி, பாஸ்பரஸோ மோனாக்சைடோ ஏதோ ஒன்று, அந்த படம் நான் பார்த்ததில்லை. அது போன்ற சதி நடக்குதுன்னா சினிமாவை தான் இந்த பசங்க ரியாலிட்டியாகவே நம்பிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம சினிமாவை எக்ஸாம்பிள் காட்டி பேசக்கூடாதுன்னு நினச்சேன் நான். விஜய் அவர்கள் பாஜகவை எந்த அளவுக்கு தாக்குனார், திமுகவை எந்த அளவுக்கு தாக்குனார்னு நம்மளுக்கு தெரியும். நான் வந்து என்னோட கருத்து என்னன்னா, அவர் திமுகவை ஒழுங்காக தாக்கலைங்கிறது தான் பிரச்சனை. திமுகவை சும்மா வார்த்தைக்கு தான் திட்டார், ஆனால் அந்த வார்த்தை கூட பாஜகவை திட்டல. ஏங்க ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க. நீங்கள் வந்து கட்சி மக்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம், உங்கள் விஷயத்தில் என்ன நடந்துன்னு பாருங்கள். இந்த கரூருக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மாநாட்டில், மதுரை மாநாட்டில் பேசுகிறார் இல்லையா, திமுகவை அதிகமாக திட்டிட்டு பாஜகவை போகிற பக்கம் திட்டார் இல்லையா. நீங்கள் மெர்சலில் ஒரு இன்டர்வியூ, மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால உங்களை 3-4 வருஷம் எவ்வளோ பாடாப்படுத்தினாங்க பாஜகன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஆதார் கார்டு எடுத்து வெளியே போட்டார் யார்? ஹெச் ராஜா ஆதார் கார்டை வெளியே போட்டார். நேஷனல் டிபேட் வரைக்கும் சங்கிகள் வந்து வேணுன்ட்டே விஜய்னு சொல்லாமல் ஜோசப் விஜய்னு உங்கள் பிறந்த மதத்தை அடையாளம் காட்டி திட்டிக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்க எத்தனையோ ரைடு விட்டாங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்க. எங்கள் நெய்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு இடத்துல கூட நிறுத்தாமல் இங்கே இந்த பக்கம் 2 பேர் முன்னாடி 2 பேர்னு போட்டு உங்களை நசுக்கி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியும். நீங்கள் மாஸ்டர் ஷூட்டிங் அப்போ பார்த்துருக்கீங்க. வந்தது மட்டும் இல்லை, வந்துட்டு ரெஸ்ட்டு கொடுக்காம அப்படியே திருப்பி கூட்டிகிட்டு போனேன் பார்த்தீங்க. ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்ததுக்கு பாஜக உங்களை என்ன செய்தது? ஸ்டாலின் அங்கிள்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் லியோ வேணும்னு கேட்டிங்க. இவ்வளோ திட்டினதுக்கப்புறம் திமுக உங்களை தான் செஞ்சுதா? அப்போ இதிலே வித்தியாசம் தெரியணும். திமுக உங்களுக்கு என்ன செய்யுது, பாஜக என்ன செய்யுது. நான் திருப்பி சொல்கிறேன், திமுக நல்ல கட்சி கெட்ட கட்சின்றதுக்குலாம் போவே வேணாம், அவங்கள விமர்சிங்க. ஆனால் உங்கள் இதுலேயே அந்த கெட்டது நல்லதுக்கான அளவுகோல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அவர் ஒரு ஆப்ஷனை விட்டு வச்சுருக்காரு. எப்போனாலும் இது வந்து செட் ஆகும் சார். அவர் 2026 அப்புறம் அரசியல் இருக்கணுன்ற அபிப்பிராயமே கிடையாது. 2026 அப்புறம் அரசியல் இருக்க போகிறோன்னு நினச்சிருந்தா கட்சியை கட்டமைப்பு கட்டியிருப்பாங்க. மாவட்ட செயலர் ஏன் சார் எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து மாவட்ட செயலர் தலைமுறையை பார்த்துருக்கீங்களா? ஏன் இது வந்து விஜய்க்கு தெரியலன்னா கூட விடுங்க, அதை ஒரு எனக்கு தெரியும்ல. திமுகவுக்காக வேலை பார்த்துருக்காருல, பெண்ணில் வேலை பார்த்துருக்காருல, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சுட்டு விசிகாவுக்கு வேலை பார்த்துருக்காருல. விசிகா கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. எல்லா விசிகாவில் இருந்த எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுக்கின்னு இருக்கீங்களா? இத்தனை மாவட்ட செயலர் தெரியும், அத்தனை மாவட்ட செயலர் தெரியும்னு பெண்ணை கையில் வச்சுட்டு அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்தீங்கல்ல விசிகாவில் இருந்தபோது. அப்போ ஒரு கட்சி கட்டமைப்புனா எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அதாவது நாங்கள் வந்து லேம்ப் போஸ்ட்டில் ஏறக்கூடாதுன்னு அறிக்கையில் கொடுத்துட்டோம், குழந்தைகளை கூட்டு வரக்கூடாதுன்னு அறிக்கையில் கொடுத்துட்டோம். அந்த அறிக்கையை அமல்படுத்தினவன் ஏன்? அமல்படுத்துகிற பொறுப்பு யாருக்கு? நீங்கள் ஒன்று வேணாம், ஏதாவது ஒரு திமுக அதிமுக வேறு ஏதாவது நீங்கள் பாஜக கூட வச்சுக்கோங்க, போய் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, பேரணி நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கிற பகுதி செயலர் ஒன்றிய செயலர் கையில் எல்லார் கையிலும் ஒரு லிஸ்ட் இருக்கும். டிக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நடந்துருச்சா, அது நடந்துருச்சா, இத்தனை பேர் வந்துட்டாங்களா, அத்தனை பேர் வந்துட்டாங்களான்னு. எல்லாத்தையும் பாரு, 50 பேர் போட்டிருக்கு, ஏன்னா 30 பேர் தான் வண்டியில் ஏறிருக்கான், ஏன்னா வண்டியில் ஏற்றிலாம் கூப்பிட்டு வருவாங்கல்ல, எல்லா லிஸ்ட் இருக்கும். அப்போ கட்சி சொல்வதை அமல்படுத்துவதற்கு அந்த கட்டமைப்பு உயிரை கொடுத்து வேலை பார்க்கும். சார் திமுககாரன் ஒருத்தன் போய் பிரியாணி கடையில் சண்டை பண்ணான், அடுத்த நாள் அவனை தூக்குனது இல்லாமல் அவனுக்கு பொறுப்பாக இருந்த அதுக்கு மேலே இருந்த ஒரு செயலர் தூக்கிவிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எவனாச்சும் ஒருத்தன் கட்சி மாநாட்டில் குடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ்காரண்ட்டை மாட்டிட்டான், அவனை வச்சு ட்ரெண்ட் ஆகுது, வீடியோ அவமானம் ஆகுது, அடுத்த நாளே அவனுக்கு பொறுப்பானவன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டுருவான். 41 பேர் செத்து போயிட்டாங்க. என்ன நடவடிக்கை இருந்துச்சு? கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்ததா? இந்த வரைக்கும் எடுக்கவும் இல்லை. ஏன்னா பொறுப்புன்னு ஏதாவது கொடுத்து வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான தவறிட்டாங்க நடவடிக்கை எடுப்பீங்க. குழந்தைகள் வரக்கூடாதுன்னா அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலருக்கு இருக்கா இல்லையா? தண்ணி பாட்டில் இத்தனை தண்ணி பாட்டில் வாங்குற பொறுப்பு மாவட்ட செயலருக்கு, பகுதி செயலருக்கு. என் பகுதியிலேருந்து 500 பேர் வரன்னு பேர் கொடுத்துருக்கான்ப்பா, 500 பாட்டில் வாங்க. வந்தவங்கெல்லாம் பொதுமக்களுங்க, தொண்டர்கள் கிடையாதுங்க. சரி, எத்தனை தொண்டர் வந்தானே இப்போ எனக்கு சொல்லு. 27,000 பேரில் 2,000 பேர் தாங்க தொண்டர். 2,000 தண்ணி பாட்டில் வாங்கினே நீ. அப்போ அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கணும்? அந்த கட்சியோட கட்டமைப்பு இருக்கணும். குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாலஸ்தீனுக்கு ரேலி நடத்தினோம். இப்போ சமீபத்தில் குழந்தைகளை கொள்றாங்க இஸ்ரேல் அரசாங்கம்னு சொல்லி குழந்தைகள் சார்பாக செயல்படும் செயல்பாட்டில் வந்தாங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் வந்திருந்தாங்க. என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு, இதிலெல்லாம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் ஒதுக்கிடுவாங்க. அதற்காகன்னு ஒரு 50 வாலண்டியர்ஸை போட்டு குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குன்னு வச்சுருவாங்க. ஏங்க பொம்மை எல்லாருக்கும் இல்லைங்க, கிளுகிழு பாட்டுற பொம்மை எல்லாத்தையும் வாங்கி சின்ன குழந்தைகள்லேருந்து 5-6 வயசு குழந்தைகள் வரைக்கும் பார்த்துக்கிறதுன்னு பொம்மை மொழி கொண்டு கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அவங்கள குழந்தைகளுக்காகன்னு சில விஷயங்கள் இருக்கும், பால் பவுடர் இருக்கணும், எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் அசம்பாவிதம் நடக்கலாம். அப்போ அதை பார்ப்பதற்குன்னு வாலண்டியர் போட்டியா? குழந்தைகளை பார்த்துருக்கிறதுன்னு ஒரு வாலண்டியர் போட்டிங்களா? எத்தனை பேர்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் இருந்தது? செந்தில் பாலாஜி இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி இருக்கிறார். செந்தில் பாலாஜி குற்றமிழைத்தவர் தானே, அவர் ஒரு கேள்வி இருக்கிறார், திருப்பி பதில் சொல்லு. இந்த அசம்பாவிதம் நடந்து கடந்த 2 நாட்களாக அந்த ரோட்டில் பார்க்குறீங்க, ஒரு 2000 - 3000 செருப்பு அங்கே கிடக்குது. எத்தனை தண்ணி பாட்டில் பார்த்தீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அப்படி ஒன்று அங்கே இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இல்லவே இல்லைன்றது எங்களால் முடியலன்றதில்ல, எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா கட்டமைப்புன்னு ஒன்று வந்துட்டா ஒழுக்கம்னு ஒன்று வந்துடும். ஒழுக்கம்னு ஒன்று வந்துட்டா ஆர்ப்பரிச்சுக்கிட்டு 1,00,000 பேர் வந்து பஸ்ஸை தள்ள மாட்டான். ஆனால் உனக்கு பஸ்ஸை தள்ளுறவன் தான் வேணும். ஒழுக்கமாக நின்று உன்னுடைய கொள்கையும் திட்டத்தையும் செயல்படுத்தும் நபர்கள் உனக்கு தேவையில்லை. அப்போ இது கான்சியஸாக கட்சியை கட்டாமலே வைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ தெரிஞ்சே செய்த வேறு ஒரு தவறுக்கு விலையை இங்கே கொடுத்துருக்கிறீர்கள். இதற்கப்புறம் அதாவது இப்போது சோஷியல் மீடியாவில் அவருக்கு எதிராக நிறைய பேர் கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கப்புறமாவது அவர் பண்ணுற மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணிவிட்டு மேபி இதற்கப்புறம் அந்த கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டமைப்பில் ஏதாவது ஒரு மேம்பாடு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நினச்சிட்டு இருக்கோம். உங்களை போன்ற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இது அவருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி. Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.